bless them, Father. நீர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். And Father, you will keep in mind all the sacrifices they have made in order to build your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை கட்ட அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we pray you will bless all the congregation, Father. வந்திருக்கிற சபை ஜனங்களை ஒவ்வொருவரையும் That you ஆசீர்வதிக்கும்படியாக will bless the ஜெபிக்கிறோம். young people, Lord. இந்த வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக And Lord ஜெபிக்கிறோம். Jesus, that you will lead us through this service in a pleasing manner to you. ஆமென். ஆண்டவரே, இந்த ஆராதனை அவர்கள் தாழ்மையோடு ஆராதிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Be with us and guide us, Lord. எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்கப்பா. In Jesus' wonderful name we pray. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Before we go into our time of worship, I just want to share a small testimony with you. நான் இந்த ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். A few weeks ago, as we were traveling in our car to a far distance from here, நாங்கள் இங்கே இருந்த ஒரு தூர பிரயாணம் எங்களுடைய காரிலே செய்து கொண்டிருந்தோம். at around 10 o'clock at night, இரவு 10 மணி இருக்கும். our car broke down on the road. எங்களுடைய கார் பழுதடைந்து விட்டது வீதியிலே. And that was a time when we were going on the M25. நாங்கள் அந்த நேரத்தில் M25லே போய் கொண்டிருக்க வேண்டிய நேரம். Me, Pastor Christy, and both our children were in the car. சகோதரியும் கணவர் கிறிஸ்டி ஐயாவும் பிள்ளைகள் 2 பேரும் அந்த வாகனத்தில் இருந்தார்கள். And at that time it was so dark and we had no help, and both the children were in the car with us. அந்த இருட்டான நேரத்திலே எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. சிறு பிள்ளைகள் 2 பேர் காரிலே வாகனத்திலே. And I praise God that we came out of that situation with our lives spared. ஆமென். நான் ஆண்டவருக்கே நன்றி செலுத்துகிறேன் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து தேவன் எங்களை காத்ததுக்காக. Amen. When I came home, I shared what happened with my uncle, Brother Kirbaharan. நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய மாமனாரோடு கிருபாகரனோடு அதை நான் பகிர்ந்து கொண்ட போது, and he told me it's God's grace that you came out alive, because this is how many accidents happen on the M25. அவர் சொன்னார், இது கர்த்தருடைய கிருபை, இதனாலே अनेक விபத்துகள் M25லே நடந்திருப்பதாக. And that's when I remembered a verse that came to me while we were stuck there. I remembered a verse. அதே போல தான் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வசனம் என்னுடைய மனதிலே வந்தது. From Psalms 23. We've all read it before. சங்கீதம் 23 நாங்கள் அநேகர் இதை வாசித்திருக்கிறோம். Verse 4, where it says, even though I walk through the valleys of the shadows of death, I will fear no evil, for you are with me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமென். We were stuck on the road for 3 hours, but God's presence was with us. The children were quiet, the help came quickly. The 3 hours seemed like half an hour. அந்த 3 மணத்தியாலங்கள் நாங்கள் வீதியிலே நின்ற போதும் பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அந்த வாகன பாதுகாப்புக்காரர் சீக்கிரத்திலே வந்து அந்த 3 மணி நேரத்தை அரை மணி நேரம் போல கடக்கிறதற்கு என் தேவன் எனக்கு உதவி செய்தார். As humans, we face many obstacles and many problems in our lives. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே अनेक பிரச்சனைகளையும் தோல்விகளையும் சந்திக்கிறோம். But when God is with us, he makes a way where there seems to be no way. ஆமென். எங்களோடு அந்த தேவாதி தேவன் இருக்கும்போது அதற்குரிய எல்லா வழிகளையும் அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். And I just want to say, if you are here today and you have a problem in your life, you don't know what to do. நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிற நீங்கள் யாராவது நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்று. Or you feel like you have no help, you're all alone. உங்களுடைய வாழ்க்கையிலே யாருமே உதவிக்கு இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். I just want to tell you, God is there for you. ஆமென். நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களுக்காக இருக்கிறார். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். And there's nothing he will do to bring bad upon you. He is there and he just wants you to seek him first. அவர் விரும்புகிறது என்னவென்றால் அவரை நீங்கள் முதலாவதாக தேட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிற தெய்வம். Please keep this in mind as we go into our time of worship. இவைகளை நீங்கள் மனதிலே வைத்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் எங்களை எந்த இடத்திலையும் சோர்ந்து போகாதபடி கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவருடைய பெயர் எபினேசர், அதாவது இதுவரை எங்களை நடத்தின தேவன், இனியும் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். சகோதரி சொன்னது போல நாங்கள் எதற்குமே நாங்கள் மனுஷர்கள், பலவீனங்கள், சோர்வுகள், களைப்புகள் வரும். ஆனாலும் தாவீது சொன்னது போல என் கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி நடக்கும்போது அவர் எல்லாவற்றையும் காத்து நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது நீங்களே அதை காணும்படியாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி
எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறந்தேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் எங்களை எங்கள் தேவன் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலேயும் நாங்கள் எத்தனையோ அற்புதங்களை எங்கள் தேவன் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய தாயாரும் அந்த மரண படுக்கை கூடாக கடந்து சென்ற வேளையிலே கர்த்தர் அவருடைய ஜீவனை அவருக்காக புதிதாய் மாற்றி கொடுத்திருக்கிற தேவன். ஆண்டு வேதம் சொல்லுகிறது, அந்த பக்கத்திலே 1000 பேரும் இந்த பக்கத்திலே 16,000 பேரும் விழுந்தாலும் அந்த சேதம் உன்னை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இலங்கை தேசத்திலே அநேக மரணங்கள், பக்கத்து வீடுகளிலே மரணங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் என்னுடைய தாயாரையும் கர்த்தர் புதிய ஜீவனை கொடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தேன் இனிமையிலும் திவ்யமான நாமம். அவருடைய நாமம் உலகெங்கும் ஊற்றுண்டிருக்கிற பரிமள தைலம் போல் அவருடைய நாமம். அவருடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்களுக்கு பலத்த அடைக்கலம். அவருடைய நாமம் அல்லாமல் இந்த வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், சுகபல, ஆரோக்கியம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Now
அவருடைய நாமத்திலே எங்களுக்கு சுகம் உண்டு. அவருடைய நாமத்திலே எங்களுக்கு விடுதலை உண்டு. அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எங்களை சோரத்தான் பண்ணும், ஆனாலும் நாங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கும் போது அவர் எங்களை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை நடுவிலே விடுவதற்காகவோ எங்களை மறப்பதற்காக அவர் அழைக்கவில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In Christ alone my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm through the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are stilled, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. In Christ alone my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm through the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless babe. This gift of love and righteousness, scorned by the ones he came to save, till on that cross, as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on him was laid. Here in the love of Christ I live. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காகவே மரித்து எங்களுக்காகவே உயிரோடு எழும்பின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made his heart adore you. Hope of a life spent
altogether worthy, altogether wonderful to me. I'll never know how much it cost to see my sin upon the cross. I never know how much it cost to see my sin upon the cross. I'll never know how much it cost to see my sin upon the cross. I'll never know how much it cost to see my sin upon the cross. ஹல்லேலூயா. அவரை ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் பாஸ்டர் டேவிட் வந்து எங்களுக்காக ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். எல்லாரும் ஜெப நிலையிலே தரித்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, நன்றி ஐயா. நீங்கள் செய்ய மேலுக்காக நன்றியோடு மத்திக்கிறோம் ஐயா. காலமை மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவரே, இந்த 9ஆம் மாதமும் ஆண்டவரே, இந்த 12ஆம் தேதியும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களோடு போதுமா இந்த வளர்த்தினபடியால் நன்றியோடு மத்திக்கிறோம் ஐயா. நீர் எவ்வளவா எங்களை தூக்கி சுமந்து எங்களை தாங்கின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்ற இந்த கிருபைகளுக்காக நன்றியோடு மத்திக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களை நாள்தோறும் எங்களை நேசிக்கிற தெய்வம் என்றபடியால் நன்றியோடு மத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீரை துடைக்கிறபடியா நன்றியோடு முத்துக்கிறோம் ஐயா. இந்த கண்ணீர்கள், இந்த வேதனைகள், தூக்கங்கள் தந்தோஷமாக நீர் மாற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு முத்துக்கிறோம் ஐயா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு இந்த நாளும் ஆண்டவரே கண்ணீரை துடைச்சு அனுப்ப போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு முத்துக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அந்த பிள்ளைன்ற கண்ணீரை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அந்த அன்னால் கண்ணீரை விட்டு துடைத்த போல் ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கண்ணீரை நீங்கள் துடைக்கிறபடியா நன்றியோடு முத்துக்கிறோம் ஐயா. விசேஷமாய் வந்திருக்கும் ஆண்டவரே, அந்த சகோதரிக்காக ஆண்டவரே, சகோதரனுக்காக 2 பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஐயா, அந்த நாள் அந்த பிள்ளைகளை தேவையில்லை நீங்கள் சந்திக்க போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. யார் கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவரே, இந்த நிமிஷம் இந்த ஐயா எல்லா தடைகளையும் நீக்கி இயேசு நாமத்தினால் ஆண்டவரே அந்த பிள்ளை நாங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் தேவையில்லை சந்திக்க போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளும் ஆண்டவரே ஊழியக்கார சகோதரர் நீங்கள் பேசி ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு மன்னாவை தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தந்த ஒரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தந்த ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த நாளும் ஆண்டவரே பாட்டுக்குடி பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் எங்களுக்கு எவ்வளோ அழகாக எங்களை தூக்கி சுமந்திரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஐயா, முதல் ஆண்டவரே எங்களுக்கு இந்த கொரோனா வந்தபோது ஆண்டவரே 1 மாதமாய் ஆண்டவரே நாங்கள் வீட்டில் படுத்து இருந்தோம் ஆண்டவரே. யாரும் எங்களை தானவில்லை ஆண்டவர், ஆனாலும் எங்களை தூக்கி எடுத்த ஆண்டவரே இல்லையா நேற்று இந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு சாட்சியாக வைத்தபடியா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ரொற்ற மாதிரி கைவிட்டாலும் ஆண்டவரே கைவிடாத தேவனாயிருந்து இந்த இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஓடி வந்த போது ஆண்டவரே எங்களை காத்து கொண்டீரே. குடும்பத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இவ்வளவோ கண்ணீர் இருந்தோம் ஐயா. ஐயா, நாங்கள் படுத்த படுக்கையில் இருந்தோம் ஆண்டவரே. ஐயா, யாரும் பார்க்க முடியாத நேரத்திலும் ஆண்டவரே நீ நாள்தோறும் ஆண்டவரே எங்களை காத்து வந்தீரே. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, விசேஷமாக இந்த நாளும் ஆண்டவரே ராஜன் அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசு ஜீவிக்கிற அந்த ஆலயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசம் அந்த ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்க விசுவாசி மக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஐயா, நம்முடைய அன்பு கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு நாங்கள் செபித்தோம் ஐயா. இந்த நாட்களை அந்த ஆசீர்வாதத்தின் கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நம்முடைய அன்பு கரங்களை
ஒப்படைக்கிறோம் ஐயா. ஐயா தாய் இந்த சீரியை போட்டு பார்த்தோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே எவ்வளோ அற்புதத்தை செய்திரு ஐயா. ஐயா நான் அந்த நோயில் கொடிய நோயில் எந்த போதும் ஆண்டவரே ஐயா 4 பேரும் படுக்கையில் இருந்தோம் ஐயா. ஐயா 24 மாத்தியாலும் ஆண்டவரே அம்மாண்ட செவ்வாய் சீரி ஆண்டவரை போய் கொண்டிருந்த ஐயா. ஐயா யாருக்குன்னு தெரியாத ஆண்டவரே கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரே. ஐயா எங்களோட வாழ்க்கை முடிந்தது இருந்தோம் ஐயா. பிள்ளை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், மாமி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் படுத்து இருந்தோம் ஐயா. எங்களால் முடியாதுன்றவரே அப்பா, ஒழுப்ப முடியாது ஆண்டே, சாப்பிட முடியாது ஐயா. படுத்த படுக்கை ஆண்டவரே நாளும் ஒழும்பி வந்து ஆண்டவரே டிவியை போட்ட போதும் இந்த நாளும் ஆண்டவரே எங்களை நிறுத்தி வச்சபடியால் மாக்கு நன்றி ஆண்டவரே. யாருக்கும் தெரியாது ஐயாப்பா, நீ காண்றது ஆண்டவரே, மாக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா எங்களை நேசித்திரே ஐயா. நாங்கள் குப்பையும் தூசிகளும் மண்ணுகள் ஐயா ஒன்றுக்கின்ற எல்லா போதும் ஆண்டவரே, நிறத்திலும் எங்களை ஊழியக்காரராக எடுத்து எங்களை பயன்படுத்தி ஆண்டவரே தந்த ஊழியக்காரருக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா இப்படியா எங்களை இந்த அன்பு இரக்கம் தயவு காரணியத்துக்காக நன்றி ஆண்டவரே. தந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஐயா மில்லியன் கொடுத்தாலும் இந்த பிள்ளைகளை வாங்க முடியாது ஐயா. அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த தயவு ஆண்டவரே உமக்கு ஆசுவாத்த நன்றியோடு மொத்திக்கிறோம் ஐயா. இதனாலும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுவதையும் மையப்படுத்தும் வல்ல இயேசு நாமத்தினால் இருப்பதாக. ஆமென். தொடர்ந்துமாக சகோதரி கௌஷி வந்து தன்னுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலமாக ஒரு தியாகராஜா என்பவர் அவர் படுக்கையிலேயே ஏப்ரல் மாதம் படுக்கையிலிருந்து 3 மாதமாக அவர் இல்லாமல் இருந்தார். ஆனால் 15 நாள் அவர் நினைவில்லாமல் இருந்தார். அதற்கு பிறகு அவர் உயிர் வந்த போதும் அவர் தனக்கு இப்படி ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறனே, மீண்டும் நான் எழும்பி வருவனோ, என்னுடைய குடும்பத்தோடு எப்படி நான் எல்லாம் வாழ்வனோன்றெல்லாம் அவர் நினைத்திருந்த போதில் பாஸ்டர் கிறிஸ்டி அவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கதைக்க முடியவில்லை. அவர் பதிவு செய்யப்பட்ட ஜெபத்தின் மூலம் தியாகராஜா என்பவர் அவரால் முடியாத நேரத்தில் அந்த ஜெபத்தை கேட்ட நிமிஷத்தில் இருந்து அவருக்கு ஒரு பெரிய புது பெலன், அந்த இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு ஒரு புது பெலன், புது உயிரை கொடுத்தது மாதிரி அவர் எழும்பி நடக்கக்கூடிய மாதிரி பெலம் அடைஞ்சு இந்த இடத்துல இன்று வருகை தந்திருக்கிறார். அவர் அந்த சகோதரன் இப்போது இந்த இடத்திலே வந்து எங்களோட தன்னுடைய சாட்சியை சொல்லுவார். அவர் அந்த பாஸ்டர் கிறிஸ்டி அவருடைய ஜெபம் வந்து அவருக்கு எப்பவும் டெய்லி அந்த ஜெபத்தை கேட்கும்போது புத்துணர்வு தனக்கு வந்து பெலனற்ற நேரத்தில் ஒரு பூரணமான பரிபூரண சுகத்துடன் இன்றைக்கு எழும்பி தானே அவர் தூரத்தில் இருந்து இன்றைக்கு தானே வாகனத்தை ஓட்டி இந்த இடத்துல அவர் மகன் அது ஒரு உயிர் சாட்சியாக இயேசுவின் நாமத்தினார் இந்த இடத்திலே சாட்சியாக வந்து நிற்கிறார். இதோ அந்த மகனார் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லுவார். பெரிய சாட்சி, இது கர்த்தருடைய நாமம் இதில் அனைவருக்கும் ஒரு பெரிய சாட்சியா இருக்கு. இதோ இந்த மகன் இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் நான் நல்ல சுகமடைஞ்சு வந்திருக்கிறேன். 4ஆம் மாதம் படுத்த படுக்கையில் இருந்து நான் 2 கிழமை பேருந்து 2 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து எனக்காண்டி சேர்ச்சியில் எல்லாரும் ப்ரே பண்ணினவை நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கேன். என்னால் ஒரு உற்சாகம் வந்தது. அதிலிருந்து நான் நல்ல வடிவாக எழும்பி மருந்துகள் எல்லாம் எடுத்து நல்ல சுகமாக வந்துருக்கிறேன். இதை ஜேசப்பான்ற நாமத்தில் நான் நல்லா இருக்கிறேன். எனக்காண்டி எல்லாரும் பாடுபட்டவை, இந்த சபையில் இருக்கிறவ எல்லாருக்கும் நன்றி. ஜேசப்பான்ற கிருபையினால் நல்ல சுகமாக வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கு நான் மறக்க மாட்டேன் ஆண்டவர் ஜேசப்பாவை. நன்றி. குடும்பத்தோட இந்த இடத்துல வந்து இன்றைக்கு சவுமம் அடிச்சிருக்கிறோம். கர்த்தரின் நாமம் ஒன்று மாமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக சகோதரி சாந்தி வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். எல்லாரும் உற்சாகமாக அவரோடு சேர்ந்து பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து நாங்கள் பாடுவோம்.
தகப்பனே, இந்த வேலை நேரத்தில் ஐயா கத்தாவை மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஐயா, எங்கள் ஆலயத்திலே ஆண்டவரே இந்த உயிருள்ள சாட்சிகளை பார்க்குற பொழுதுல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் தகப்பனே, நீர் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தீரப்பா. ஐயா, நாங்கள் கண்கூடாக பார்த்த இந்த ஜீவனுள்ள சாட்சி ஆண்டவரே தகப்பனே, அதே போல் எங்கள் தாயார் ஆண்டவரே 15 நாட்களாக இந்த பயங்கரமான கொரோனா வியாதியிலும் நிமோனியா காய்ச்சலாலும் ஆண்டவரே அவ சரியாக கஷ்டப்பட்ட வேளையில் தகப்பனே, நீங்கள் அந்த தாயாரை தொட்டு சுகப்படுத்தினீங்களே. ஐயா, என்னை கைவிட்டீரோ என்று என் தாயார் உம்மை நோக்கி கூப்பிட்டார்களே ராஜா. நீர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் இல்லை. நாங்கள் மறந்தாலும் நீர் மறக்க மாட்டீரப்பா தகப்பனே. என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னவரே தகப்பனே, இன்றைய நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம் ஐயா. என் தகப்பனே, நீர் எங்களுக்கு பதில் அளியும் ஆண்டவரே கத்தாவே. நாங்கள் உமது திருப்பாதத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு நாளும் நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஐயா, மீண்டுமாக இந்த நேரத்தில் ஐயா கத்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அங்கள் டேவிட் ஜெபித்தது போல தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் உம்மை மறக்காத படிக்கு ஐயா, நாங்கள் உம்மோடு ஜீவிக்கும் ஒரு ஜீவிய வாழ்க்கை எங்களுக்கு கொடுமையா தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி அப்பா கத்தாவே. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. இந்த வேளையிலே திருப்பாதம் நம்பி வந்து என்ற சிறு வரிகளை பாடி ஐயா நாங்கள் மகனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே நீ நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ
இயேசுவே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அப்படியாக எல்லாரும் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி. பரலோகத்தின் பிதாவே, உம்மை நோக்கி பார்த்த பொழுது எல்லாம் மாறியது என்று வேதம் சொல்லுகிறது. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தெய்வமே. வசனம் சொன்னது போல, பாடல் சொன்னது போல உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே அப்பா. As the song and the Bible says, though the people who looked upon you were not put to shame. நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. We are looking upon you alone, Father. இந்த தகப்பனுடைய சாட்சியை கேட்டோமே. We heard this father's testimony. கோமாவிலே இருந்த பொழுது உம்மை நோக்கி பார்த்தார்கள். They looked upon you when he was in the coma stage. இன்றைக்கு உயிருள்ள சாட்சியாய் கொண்டு வந்து சொல்ல செய்தீரே. Today you have brought him as a living testimony and உம்மை made him நோக்கி testify. பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே The அப்பா. people who looked upon you did not be put to shame, Father. உமக்கு நன்றி. We thank you. உமக்கு நன்றி. We thank you. உமக்கு நன்றி அப்பா. We thank you, Father. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. We look upon you, Father. உம்மையூக்கமாய் நோக்கி பார்த்தேன் உண்மையாய் வெட்கமடைய உம்மையாய் வெட்கமடையேன் உம்மையூக்கமாய். உம்மையூக்கமாய் நோக்கி எல்லாரும் பிள்ளைகளோட சேர்ந்து பாடுங்கள். All the children, please sing along. உம்மையாய் வெட்கமடையேன் உமது முகப்பிரகாசம் உமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே அப்பா. தினமும் என்னில் ஜொலித்திடுதே. உமது முகப்பிரகாசம் உமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் ஜொலித்திடுதே. திருப்பாதம். எல்லாரும் சொல்லுவோமா? Let us all say, பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்தேன் தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமது அன்பை தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அப்பா, Father, உம்மை எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய. please help us to be the people who always look upon உம்மை you. ஊக்கமாய் நோக்கி பார்க்கிறவர்களாய் வாழ உதவி செய்ய. Please help us to live a life where we look upon you closely and நன்மையோ deeply. தீமையோ Whether it's good or bad, உம்மையே ஊக்கமாய் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. please help us to look upon you closely. இயேசு என்கிற பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of the Lord Jesus we pray, Father. Amen. Amen. Please be seated. எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். சகலரும் அமர்ந்து கொள்வோம். Michelle, if you can. Oh, you sit. Then we can. இந்த அழகான பாடல் இந்த தாயாரும் பிள்ளைகளும் பாடியது போல, Just like this beautiful song, just like the mother and the children sang, அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லையா? the people who looked upon him, their faces were not to put to shame, it seems. அழகான இந்த தாப்பனுடைய சாட்சியை கேட்டோம். Today we listen to the wonderful father's testimony. அதே போல உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கும். Likewise, if you also take each and every one of your lives, there are testimonies. நீங்கள் எத்தனையோ முறையிலே அவரை நோக்கி பார்த்த பொழுது வெற்றி பெற்றிருப்பீர்கள். You would have reigned victorious every day, which time ever you looked upon him. ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான செய்திகள், பிரசங்கங்கள், போதனைகள், ஆலோசனைகள் என்று பார்த்து வந்தோம். Every week we were listening to different preachings and sermons.
இன்றைக்கு முற்றுமுழுதான ஒரு செய்தி பிரசங்கத்தை கேட்க போகிறோம். Today we are going to listen to a very complete preaching. அதனுடைய தலையங்கத்தை வேண்டுமானால் எழுதிக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். Please write down and give ear to this title. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். Always look upon the Lord. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். Always look upon the Lord. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். The people who have looked upon the Lord have received so many good things. அதிலே ஒருவர்தான் தாவீது என்னப்படுகிற ஒரு ராஜா. And in one of them is the king called David. கர்த்தரை நோக்கி பார்த்ததிலே மிகவும் வெற்றி பெற்ற ஒரு ராஜா. He looked at the Lord Jesus Christ and he was reigning victorious. சங்கீதம் 34 அதிகாரம் 5வது வசனம். Psalms chapter 34 verse 5. வாசிப்போமா? Let us all read. Is anyone who doesn't understand English or Tamil, we can read in English in Sinhala also. Is there anyone? உங்கள் யாருக்காவது ஆங்கிலம் மற்றும் தமிழ் விளங்கா இருந்தால் நாங்கள் சிங்களத்திலேயும் வாசிப்போம். In that case we can read in Tamil and English. அப்படியானால் நாங்கள் ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் வாசிக்க கேட்போம். ஆகவே சங்கீதம் 34 அதிகாரம் 5வது வசனம். Therefore Psalms chapter 34 verse 5. அடுத்து வாசிப்போமா? Let us all read. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எத்தனை அழகான வசனம் பாருங்க. What a wonderful verse. Let's see. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்களாம். They looked upon him, it seems. ஒன்று, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. One, their face was not to put to shame. இரண்டாவது, Secondly, வாசிப்போம். let us read. அதனுடைய தொடர்ச்சி. ஒன்று, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். Firstly, they looked upon the Lord and they were shining. இரண்டாவது, அவர்கள் வெட்கப்படவில்லை. And secondly, they were not put to shame. Can we read the 5th verse again, please? ஐந்தாவது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். நல்ல கவனியுங்கள். ஒன்று, அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். Listen to this carefully. Firstly, they looked upon the Lord. அதிலே ரெண்டு காரியம் நடந்ததாம். There were two things happening in that. நோக்கி பார்த்த பொழுது, When they looked upon him. ஒன்று, First one, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். they were shining, they were bright. Yes, their faces were not only their brain, even they were enlightened. அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். They were shining like the sun. அவர்கள் இந்த சூரியனை போல வெளிச்சம் கொடுத்து ஜொலித்துக் கர்த்தரை கொண்டிருந்தார்கள். நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். The people who look upon the Lord will always be shining. If you want to shine in this world, look upon him. நீங்கள் இந்த உலகத்திலே ஜொலிக்க ஆசைப்பட்டீர்கள் என்றால் தேவனை நோக்கி பாருங்கள். Do you want your children to be shining in this world? உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஜொலிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? If you take athletic program, there will be people shining. நீங்கள் அந்த ஓட்ட பந்தயங்களை எடுத்து பார்த்தீங்களா அந்த இடங்களிலே இந்த பிள்ளைகள் ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள். Recently the Olympics were going. கடந்த நாட்களில் இந்த ஒலிம்பிக் நடைபெற்றது. In every country people represented. எல்லா தேசங்களிலிருந்தும் ஜனங்கள் போய் அங்கு பங்கு பெற்றார்கள். Only people who were shining in their country were representing their country in the public. தங்கள் தேசத்திலே ஜொலித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் வேறு தேசங்களுக்கு போய் தங்கள் தேசங்களையும் அவர்களையும் ஜொலிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். Some were exceeding in talents and they were shining brightly to the whole world. சிலர் अनेक தாளங்களை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கே மிகவும் ஒளியை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். Likewise, do you and your children want to shine in this world? அது போலவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இந்த உலகத்திலே ஜொலிக்க விரும்புகிறீர்களா? Look upon him. அப்படியானால் தேவனை நோக்கி பாருங்கள். Look upon the Lord. அப்படி என்றால் தேவனை நோக்கி Look பாருங்கள். upon God. தேவனை நோக்கி பாருங்கள். Definitely you will shine. நிச்சயமாக நீங்கள் ஜொலிப்பீர்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். The people who looked upon the Lord, their face, they were shining. And secondly, இரண்டாவதாக, they were not put to ashamed. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் வெட்கப்படவில்லை. They were not put to shame. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லையா? They were not put to shame, it says. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. What a wonderful verse. See, simple remedy. இது ஒரு சிறிய தீர்வு. அவரை நோக்கி பாருங்க. Just look upon him. இன்னைக்கு மனுஷர்கள் எத்தனையோ காரியங்களை நோக்கி பார்ப்போம். In the present days, as humans, we will look upon so many things. சில நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அழகாக உடுத்தி போனால், if you go to some programs very wonderfully dressed, அப்படியே எல்லாருடைய கண்களும் உங்களை நோக்கி பார்க்கும்.
இருக்கும். Everyone's eyes will be gazing upon you. சிலர் தங்களை நோக்கி பார்க்கவே உடுத்திக் கொள்ளுவோம். Some people will dress up so that people will look upon us. ஆனால் நீங்கள் அழகாகவே உடுத்தி போனால் இயற்கையாகவே ஜனங்கள் உங்களை நோக்கி பார்ப்பார்கள். But if you are dressing beautifully, then people will naturally look at you. நீங்கள் அழகாக முகங்கள் இருந்தால், உங்கள் உடம்பு அழகாக இருந்தால், நீங்கள் போகும் பொழுது எல்லாரும் உங்களை நோக்கி பார்ப்பார்கள். If your face and your beauty, if your face and your body are beautiful, and the people when you walk naturally itself, they will look at you. அப்படி நீங்கள் உலகத்திலே அழகாக இருக்கும் பொழுது, தேவனோடு இருக்கும் பொழுது உங்களை உலகம் நோக்கி பார்க்கும். Likewise, when you are with the Lord very wonderfully and beautifully, the whole world will look upon you. நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால் உலகம் உங்களை நோக்கி பார்க்கும். If you are the people who seek and look upon the Lord, the world will look at you. அதையும் பார்க்கிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்தால், And even more than that, if you look upon the Lord, உங்களை உலகம் நோக்கி பார்க்கும். the world will look upon you. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்தால் உலகம் உங்களை நோக்கி பார்க்கும். If you are the people who look upon the Lord, the world will look upon you. It's a simple secret. இது ஒரு சிறிய ரகசியம். உங்களை உலகம் நோக்கி பார்க்க வேண்டுமா? Do you want the world to look at you? நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Look at the Lord. நீங்கள் அறியாமலே உங்கள் பிள்ளைகள் உயர்ந்து மேன்மையாய் வருவார்கள். Without you being aware itself, your children will rise up and be in good நீங்கள் positions. சிரமப்பட்டு அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து அவர்கள் உலகத்திலே மேன்மையாய் வருவதை விட தேவன் அவர்களை மேன்மையாய் உயர்த்துவார். More than you going through hardships and giving them good things in this world, the Lord will lift them up. அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது உலகம் அவர்களை நோக்கி பார்க்கும். When they grow, when they are in the phase of growing, the world will look at them. இந்த ஊழியம் செய்கிற சின்ன பிள்ளைகளை பாருங்க. Look at these small people who do the ministry. உலக நாடுகளிலே எத்தனையோ பேர் அவர்களை பார்ப்பார்கள். In the present times, from all over the world, people will be watching at them. அவர்கள் வாலிபர்கள். They are all youngsters. அவர்களுக்கும் உலகத்திலே போய் சந்தோஷமாய் வாழ முடியும். Even they can go inside the world and live a good life. கர்த்தருக்காய் நான் ஒரு வேலை செய்யட்டும். But may I do a work for the Lord? என்று சொல்லி வருகிறார்கள். They are saying that and coming here. சின்ன வயதிலேயே உலகத்திலே அநேகர் அவர்களை பார்க்கிறார்களே. Even in this young age, so many people are looking at them. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உலகம் உங்களை நோக்கி பார்க்கும். When you look upon the Lord, the whole world will look upon you. அதான் இந்த அழகான பாடல் சொன்னது. That is what this wonderful song depicts. கர்த்தரையே ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். I looked upon the Lord closely. என் முகம் வெட்கப்படவில்லை. My face was not put to shame. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I will not be put to shame. இன்னைக்கு உலகத்திலே சிலருக்கு முன்னதாக போக ஏன் பயப்படுகிறார்கள்? In the present times, why are people fearing to go in front? ஏன் சில ரிஸ்க் எடுக்க, சில கடினமான முடிவுகளை எடுக்க பயப்படுகிறார்கள்? Why are people fearing to take risks and attempt some hard ஐயோ things? நான் வெட்கப்பட்டு போய் விடுவேன். Oh, I will be put to shame. ஐயோ நான் வெட்கப்பட்டுருவேனோ? Oh, will I be put to shame? ஐயோ நான் இந்த இவ்வளவு பணத்தை செலவழித்ததிலே போட்டு நான் சில நேரம் தோற்று போனால் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ? Oh, if I invest so much money and if I lose, will I be put to shame? ஐயோ நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு போனால் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ? Oh, if I enter this university, will I be put to shame? ஐயோ நான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்து கொண்டால் படிக்க நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ? Oh, if I chose this field to study, will I be put to shame? என்று எல்லா அநேகருக்கு பயம் இருக்கிறது. And likewise saying, so many people have this fear. ஆனால் வசனம் சொல்லுகிறது, But the verse says, கர்த்தரை ஊக்கமாய் நான் நோக்கி பார்க்கும் பொழுது when I look upon the Lord closely, எனக்கு பயமே இல்லை, நான் வெட்கப்படுவேன் என்று. I will not fear saying that I will என் be put to ஆண்டவர் என் shame. வெட்கத்திலிருந்து என்னை காப்பாற்றுவார். Because my Lord will save me from my shame. அந்த வெட்கத்திலிருந்து அவர் என்னை தப்புவித்துக் கொள்வார். He will redeem me from that shame. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I will not be put to shame. கர்த்தரை ஊக்கமாய் நோக்கி பார்த்து வாழ பாருங்கள். Always try to look upon the Lord closely and live your நீங்கள் life. வெட்கத்துக்கு பயப்பட You மாட்டீர்கள். will not be afraid of being ashamed. ஐயோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகிவிடும்? Oh, what will happen to my child's future? என் பிள்ளையுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போய்விடுமோ? Oh, will my child's future be in shame? Simple remedy. இது ஒரு சிறிய தீர்வு. Look upon him. அவரை நோக்கி பாருங்கள். Look unto him. அவரை நோக்கி பாருங்கள். Your faces will not put to shame. உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Your faces will not be put to shame. எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீர்கள். Do not fear about the future. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து பயப்படாதீர்கள். Do not fear about the children's future. நீங்களும் பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்த்து வாழ பாருங்கள். You and your children try to look upon the Lord closely and live இந்த your life. வசனத்தை சாதாரண ஒரு குடிமகன் அல்ல, ஒரு ராஜா சொல்லுகிறார். This verse was not mentioned by a usual citizen, it was mentioned by a king. ஒரு பெரிய ராஜா. He is a very mighty king. அவன் சிறு வயதிலேயே ராஜ்யபாரத்தை எடுத்தவன். He was the person who accepted the kingship while he was young. அவன் திறமையினாலும் பலத்தினாலும் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல. He did not receive the kingship just alone with his talent and also his strength. அவன் மிகவும் பலசாலி இந்த ராஜா. This king was a very strong person. தனியாக சென்று one man army-ஐ போல எந்த பேட்டலும் செய்யக்கூடியவன். He is a person who can go alone like a one man army and do any types of battle. என் பலன் அல்ல.
But he is telling, it is not my என் strength. திறமை அல்ல, It is not my talent. என் தேவனை நான் நோக்கி பார்த்தேனே, I looked upon my Lord. அதுதான் ரகசியம். That is the secret. நான் ஆடுகளுக்கு பின்னதாக போன பொழுது நான் அவரை நோக்கி When I பார்த்தேன். went behind the sheep, I looked upon him. அவர் என்னை ராஜ மாளிகைக்குள்ளே கொண்டு போனார். He took me inside the king's palace. நான் ராஜாவுக்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். I was a person who was working under the king. நான் தேவனை நோக்கி பார்த்தேன். But I looked upon the Lord. ராஜ மாளிகைக்குள்ளே கொண்டு போன தெய்வம். The Lord who took upon me inside the king's அவரை palace. நோக்கி பார்த்ததினால் என்னை ராஜாவாகவே மாற்றினார். Just because I looked upon him, he made me as a king. அவர் என்னை ராஜாவாகவே மாற்றினார். He made me as a king. அவரை நோக்கி பாருங்கள். Always look upon him. நீங்கள் வெட்கப்பட போவதில்லை. You will never be put to shame. பயப்படாதீர்கள். Do not fear. சில வேளைகள் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வித நம்பிக்கைகள் கலாச்சாரங்களில் இருந்து வந்திருப்போம். Sometimes we might be coming from different beliefs and different அதனாலே culture. உங்களை எத்தனையோ பேர் ஏளனம் பண்ணிருப்பார்கள். So because of that also so many people would have criticized you. உன் பரம்பரையை விட்டுவிட்டு ஓடிவிட்டாய். Oh, you just left your tradition and உன் went away. கலாச்சாரங்களை எல்லாம் மறுதலித்து You have ஓடிவிட்டாய். betrayed your culture and went away. உன் மதங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஓடிவிட்டாய். You have thrown all your religions away and ran. ஏளனம் பண்ணிருப்பார்கள். They would have criticized you. அவமானம் They பண்ணிருப்பார்கள். would have ashamed you. ஆனால் நீங்கள் அறிவீர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து வந்ததினால். But you will know, just because you looked upon the Lord. பேசினவர்கள் பேசின இடத்திலேயே இருக்கிறார்கள், இல்லை கீழே தான் The போயிருப்பார்கள். people who spoke that way are in the same place who have gone below that. இன்னும் நிம்மதி இல்லை, They do not have peace yet. இன்னும் சந்தோஷம் இல்லை, They do not have happiness yet. இன்னும் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை. There's no peace in their lives yet. ஆனால் நீங்களோ வெட்கப்படாமல் மேலே உயர்ந்து கொண்டே But போயிருக்கிறீர்கள். you people have gone higher and higher without being put to ஏன் shame. தெய்வத்தை அறிந்ததும் அவரையே நோக்கி பார்த்து வாழ வேண்டும். Why? Because after knowing the Lord, you have to look upon him and live your life. அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே செல்லுவார். And then the Lord will raise you up. பிள்ளையோடு சேர்ந்து பாடுவோமா? Let us sing along with the child. அழகான பாடல். இந்த பாடல் கிட்டத்தட்ட 230 வருஷங்களுக்கு மேலான பாடல். What a wonderful song. This song was written 2080 years back. அதன் பின்பதாக அருமையான சுவிசேஷகி சாரா நவோஜினி என்கிறவர் அதை அழகாக இன்னும் அழகுபடுத்தி வெளியிட்டார்கள். And afterwards, beautiful, wonderful sister சாரோ நவோஜினி, Saro Narojini, she remake that song. அருகாமையிலே அவர் and released it. கர்த்தருடைய பாதத்துக்கு 80 வயதுகளிலே கடந்து சென்றார்கள். She recently went to the feet of the Lord in her 80s. அவர்கள் ருசித்தார்கள் தேவன் செய்த அன்பை. She tasted the love of the Lord. இந்த தாப்பன் வந்து சொன்னாரே, Today this father came and அந்த said, மனைவியார் வந்திருக்கிற பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே, ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். that wife has come, the children have come here to thank the Lord. அவர்களுக்கு கௌஷி அம்மா ஜெபிக்காத நாட்களே இல்லை. There was not a day where Kaushi Amma did not pray for them. எப்பொழுது வந்தாலும் கேட்பார், பிரதர் தியாகு என்ற ஒரு பேரை சொல்லி இவருக்காக கொஞ்சம் ஜெபி. Even if she meets me, she would ask me to pray for the person called Thiagu. என்ன செய்றாங்க? What are they doing? இல்லை, அவர் கோமாவிலே இருக்கிறாங்க. He's in coma. இன்றைக்கு எத்தனை சந்தோஷம். Today how much கர்த்தர் rejoicing. ஜீவனுள்ள சாட்சியாய் தகப்பனை கொண்டு வந்தாரே. He has brought him here as a living testimony. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. The people who looked upon him will never be put to எங்கள் shame. தெய்வம் எந்த மதத்துக்கும் சார்ந்தவர் அல்ல. Jesus is not related to any religion. கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அல்ல. He is not a God of Christians. அவர் எல்லா மனுஷனுக்கும் உரிய இரட்சகர். He is a redeemer for all mankind. எல்லா மனுஷனுக்கும் உரிய இரட்சகர். He is a redeemer for all அவரை mankind. நோக்கி பாருங்கள், Just look upon him. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். Your faces will be shining. ஒரு பிள்ளையை பார்ப்போம். Let us look at a child. அந்த பிள்ளை எப்பொழுது போனாலும் முகம் கருத்து போய் சோர்ந்து போய் இருப்பாள். Whenever you go and see that child will be always dull. அவரை கேட்போம், ஏன் 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 ஜான், என்ன கடவுளை தெரியும், ஏன் முகம் இப்படி இருக்கிறது? We will go and ask them, why John, why are you being this way? You know the Lord. அவருடைய முகம் எப்பொழுதும் சோர்ந்து போய் இருக்கு. His face will always be dull. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லை. Anytime, if you see him anytime, there's no happiness in his face. ஒரு சின்ன அவருடைய வயது பிள்ளை, 16 வயது பிள்ளை அவரை ஒரு நாள் ஆலயத்துக்கு கூட்டி வந்தார்கள். His 14-year-old friend brought him to the church one day. கொஞ்ச நாள் அந்த பிள்ளை கர்த்தரை தேடத் தொடங்கினான். For a little day he started to seek the Lord. இன்னைக்கு அவரை பார்க்கவே மகிழ முடியும். Now if you just look at him, you will rejoice முகம் yourself. செழித்திருக்கும். His face is brightened. முகத்திலே சந்தோஷம் இருக்கும். There's happiness in his face. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். In his life there was a change. ஆண்டவரை ஊக்கமாய் நோக்கி பார்த்த பொழுது When he looked upon the Lord closely, அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. his face was brightened. அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. His face was brightened. அவனுக்கு எந்த நாளும் பயம், நான் தோற்று போய் விடுவேனோ, வெட்கப்பட்டு போய் விடுவேனோ. He was fearing every day, saying, will I be put to shame or will I be losing in அன்றைக்கு anything? டெக்ஸ்ட் அனுப்பினார். And then he sent me a text. அண்ணா,
Anna, he said, brother, நேஷன் வைடிலே A கிரேட் எடுத்து பாஸ் I ஆகியிருக்கிறேன். have passed nationwide receiving an A grade நான் in my வெட்கப்பட்டு studies. போய் விடுவேனோ என்று நினைத்தேன். I thought I will be put to shame. ஆனால் ஆண்டவர் என்னை மேன்மையாய் வைத்தார். But the Lord raised me up. கர்த்தரை ஊக்கமாய் நோக்கி பார்ப்போம். Always look up, let us look upon the Lord closely. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி எல்லாரும் மறந்த பாடல் பாடுங்க. Let us all sing. We all know this song. உம்மையாய் வெட்கமடையேன். மீண்டும் உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். Once again. உம்மை ஊக்கமாய் நோக்கி என்ன சத்தமே இல்ல, எல்லாம் பார்த்தேன். இதாயிருச்சு. உண்மையாய் வெட்கமடையேன். உமது முகப்பிரகாசம் உமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தினமும் எல்லாம் ஜனங்கள் பாடுங்கள் பாடுங்கள். People, please sing. உயிர் உள்ளவர்கள் பாடுங்கள். Those of you who are alive, please sing. உயிர் இருக்குதானே You all பாடுங்க. have life, isn't it? Please sing. தினமும் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே ஊக்கமாய் நோக்கி பாருங்கள் அவரை. Always look upon him closely. அவரை ஊக்கமாய் நோக்கி பாருங்கள். Always look upon him closely. அழகான ராஜா சொல்லுகிறான், This wonderful king is saying, என் தேவனை நோக்கி என் ஜனங்களும் பார்த்தார்கள். my people also looked upon my Lord. என்னோடு என்னை நம்பி நான் ஒரு ராஜா என்று சொல்லி என்னை தேடி வந்தார்கள். And said, I am a king, and they came behind me. நான் அவர்களுக்கு கடவுளை தேட சொன்னேன். I asked them to seek the Lord. தேடின பொழுது When they seek the Lord, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. their faces were not put to shame. அவர்களுடைய முகங்கள் பிரகாசித்தது. Their faces were shining. நாங்கள் யாரை நோக்கி பார்க்கிறோம்? Whom are we looking upon? சிந்தித்து பார்ப்போம். Let us all think. கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? Are we looking upon the Lord? அப்படியானால் வெற்றி உண்டு. And if that's so, then we are victorious. பார்த்திமேயு என்று சொல்லப்படுகிற ஒரு குருடன், A blind person called Bartimaeus. ஆகவே இந்த பார்த்திமேயு என்கிற குருடன் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு அதாலே வருகிறார் என்று கண்டான். This Bartimaeus called the blind person, he saw Jesus Christ coming in his way. அதாவது அவன் கண்களால் காணவில்லை, அவன் குருடன். He cannot see from his eyes because he is blind. அவன் கேட்டான், He just heard it. ஓ இரட்சகர் இதாலே வருகிறார். Oh, the Redeemer is coming in this way. அவன் ஜெரிகோ வாசல் அருகே உட்கார்ந்திருக்கிறான். He is seated at the entrance of Jericho. அவனுடைய கண்கள் எல்லாம் His மறைக்கப்பட்டிருக்கிறது. face is fully covered. இருள், The darkness. இருள். His darkness. கண்ணை துறக்கிறான். He's opening his eyes. இருள். It's darkness. ஒன்றுமே விளங்குறதில்லை. He cannot see anything. கண்களிலே பார்வை குறையும் பொழுது எவ்வளவு கடினம். Just when we have lack of vision in our eyes, how hard it இந்த is. சின்ன கேட்ராக்ட் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கள் கண்களிலே வரும் பொழுது எவ்வளவு When பயப்படுகிறோம். we have small issues like this cataract, how much we are fearing. முன்பு எல்லாம் கேட்ராக்ட் வந்தால் அவ்வளவுதான் என்று சொல்லி விட்டு In விடுவார்கள். the past times and all, if you have cataracts in your eyes, they will leave you. இன்றைக்கு Now, சின்ன ஒரு சர்ஜரி, அந்த கேட்ராக்ட்ல அந்த தேவையில்லாத லென்ஸ்களை, அந்த தேவையில்லாத படலங்களை எடுத்து விடுவார்கள். just a small surgery and they will take away the unwanted parts புது in the eye. கண்களை போல கண்கள் தெரிய தொடங்குகிறது. The eyes will look as it's a new one. சில நேரம் இந்த ஐரிஸ் என்பது அங்காலங்காலே டிஃபார்ம் ஆகிவிடும். At times this iris will move here and there and get சின்ன deformed. லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாவற்றையும் அந்த விண்குமிழியை ஒன்றாக இணைத்து சரியாக அந்த ஒளி உள்ளே போவதற்கு அதை லேசரிலே ட்ரீட் பண்ணி விடுவார்கள். Just a small treatment and that will be cured.
cured. இன்னைக்கு எத்தனையோ முறைகள் உண்டு கண்களுக்கு பார்வைக்கு. In the present times there are so many ways to treat the eye. ஆனால் இந்த பார்தலமேயுடைய வாழ்க்கையில எந்த முடிவும் இல்லை. But in the life of this Bartimaeus there was no remedy. கண்ணை மூடினாலும் இருள். Even if he closes his eyes there was கண்ணை darkness. திறந்தாலும் இருள். Even when he opened his eyes there was ஒரு விடுதலை darkness. இல்லை. He did not have a redemption. அவனை தள்ளி வைத்து விட்டார்கள். They have abandoned him. சரத்திலே துர்நாற்றம். In his body there was a odor, bad odor அவனுக்கு உதவி coming. செய்ய யாரும் இல்லை. There was no one to help அவன் him. பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். He was going to beg, he was begging people. ஆகாரம் எடுக்க தெரியாது. He does not know to gain யாரும் food. கொடுத்தால்தான் ஆகாரம். Only if someone offers food only he will have இப்படியான ஒரு food. வாழ்க்கை. He was living this type of a life. ஆண்டவராகிய இயேசு அந்த வழியிலே வருவதை அறிந்தார். But he heard that the Lord Jesus was coming his way. திரளான ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. A massive crowd was covering him while he was walking. வசனம் சொல்லுகிறது. The verse says, அவன் கதறத் தொடங்கினான். he started to cry. அவன் கர்த்தர் எந்த வழியிலே வருகிறார் என்பதை நோக்கி தன்னுடைய இருதயத்தின் கண்களால் பார்த்தான். He looked with his heart's eyes where the Lord Jesus is coming. அவனுடைய ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்டது. His spiritual eyes was opened. இயேசுவே, Jesus, தாவீதின் குமாரனே, oh son of David, எனக்கு இரங்கும். please be pardoned to me. எனக்கு இரங்கும். Please pardon me. கதறினான். He was crying. இயேசுவே, Oh Jesus, இரட்சகரே, oh Redeemer, எனக்கு இரங்கும். please pardon. எனக்கு இரங்கும். Please pardon to me. அவ்வளவு ஆயிரம் ஜனங்கள். There are so multitudes of people. ஆண்டவர் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the Lord Jesus stopped. ஆண்டவர் நின்றார். He was stopping there. சத்தம் எங்கே வருகிறது என்று பார்த்தார். He looked where the sound came from. அவருடைய சீஷர்கள் உப ஊழியக்காரர்கள் எல்லாரும் போய் சத்தம் போடாத. His disciples and his co-workers were going and asking him, அவரை கூப்பிடாதே, அவர் முக்கியமான ஒரு வேலையாய் போய் கொண்டிருக்கிறார். He was they were telling to him, do not call him, he is going for an important சிலர் work. கல்லை வீசி இருப்பார்கள், வாயை மூடு. Some people would have thrown stones at him saying, close your ear. சிலர் ஏசி இருப்பார்கள், குருடனே வாயை மூடிக்கொண்டிரு. Some people would have scolded him saying, oh you blind man, close your mouth. அவன் விடவில்லை. He did not stop. கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். He was crying upon the Lord. இயேசுவே, oh Jesus, எனக்கு இரங்கும். please be pardoned to me. எனக்கு இரங்கும். Please pardon me. எனக்கு செல்வத்தை தா, பொன்னை தா என்று கேட்கவில்லை. He did not ask me, give me wealth and give me எனக்கு rich. இரங்கும். Please be kind to me. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். He was always calling upon the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். He was calling upon the Lord. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவர் திரும்பி பார்த்தார். The Bible says the Lord Jesus turned and looked. அவனை கொண்டு வாங்க. Please bring him to me. ஆண்டவரே, அவன் பிச்சைக்காரன். Oh Lord, he is a beggar. அவனை கொண்டு வா. No, please bring. ஆண்டவரே, அவன் குருடன். Oh Lord, he is a blind person. அவன் இப்படிதான் கத்திக்கொண்டே இருப்பான். He will always keep shouting this way. அவனை கொண்டு வா. Bring him. கூட்டி வந்தார்கள். They brought him to him. அவருக்கு தெரியும் இவனுக்கு கண் பார்வை தேவை என்று. He knew that he was lacking vision and he needs vision. ஆனாலும் கேட்டார். But he still asked, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? what do I design for me to do? இன்றைக்கு கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று. In the present times the Lord Jesus knows what do you want to do. ஆனாலும் அவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார், நீங்கள் அவரை தெய்வமாய் கேட்கிறீர்களா? But he expects from you saying whether you are asking him as a God. சிலர் கேட்பார்கள், கடவுளுக்கு தானே எல்லாம் தெரியும், நானே ஜெபிக்க வேண்டும். Some people will say the Lord knows everything, why should I pray? ஆம், அவர் தெய்வமாய் இருக்கிறதினால் மனுஷீகம் அவரை நோக்கி கேட்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். Yes, because he is God and he accepts the mankind to always look upon him and seek him. அவருக்கு தெரியும். He knows. ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீர்களா? But are you doing your duty? நீங்கள் அவரிடம் கேட்கிறீர்களா? Are you asking him? அவர் பார்ப்பார். He will look at you. அவர் எதிர்பார்ப்பார். He will expect from you. பார்த்திமேயுடன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? He asked Bartimaeus saying, what do you want me, what are you desiring for me to do to you? பார்த்திமேயு சொல்றான், ஆண்டவரே, நான் பார்க்க விரும்புகிறேன். And the Bartimaeus said, Father, I want to see. தன் கைகளை வைத்தார். He placed his hands upon him. சுத்தமாக. Be cleansed. சுத்தமாக. Be cleansed. கண்கள் திறந்தது. And then his eyes was opened. பார்த்திமேயு பார்வை அடைந்தார். Bartimaeus was able to see. அவரை நோக்கி பார்த்தவர்கள், The people who look upon அவனுடைய him, கண்களுக்கு ஒளி வந்தது. the light came through his eyes. அவனுக்கு பார்வை கிடைத்தது. He received sight. ஆண்டவர் அவனை சொன்னார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. The Lord Jesus said, your faith redeemed you. எத்தனையோ பேர் அதட்டினார்கள். So many people were rebuking him. எத்தனையோ பேர் அதட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says so many people were rebuking him. அநேகர் அவனை அதட்டியும் அவனுடைய சத்தம் ஓங்கி அவன் கூப்பிட்டான். Even though so many people were rebuking him, he இன்னைக்கு raised நீங்கள் his voice and கடவுளை called upon the தேடும் பொழுது Lord. உலகம் உங்களை அதட்டும். Today when you seek the Lord, the world will try to rebuke you. உலகம் உங்களை ஏளனம் செய்யும். The world will criticize you. சத்தம் இல்லாம
வீட்டை இரு. Please sit at home without making என்ன noise. கடவுள் கடவுள்னு ஓடுற? Why are you always running for the என்ன Lord? இந்த நாளும் சர்ச் சர்ச் Why சர்ச்? are you daily going to the church? சும்மா போங்க, போய் வேலை செய்யுங்க. சர்ச் எல்லாம் தேவையில்லை, அது செய்யுங்க இது செய்யுங்க. Just quit the church and go and do your job. ஆனா நீங்க ஓடி ஓடி வாரீங்க. But you are running and coming to the நீங்க church. கடவுளை தேடி தேடி ஓடி வாரீங்க. You are seeking the Lord and coming to the church. கர்த்தர் பாப்பா, The Lord will look. தெய்வம் பார்ப்பா. The God will look. அந்த தெய்வம் பார்க்கும். God will always look. அந்த தெய்வம் உங்களை நோக்கி பார்க்கும். அவரை பார்க்கும் பொழுது God will always look upon you when you look upon ஓ, him. இவ்வளவு உலகம் ஓடி திரியும் பொழுது இந்த கூட்டம் என்னை நோக்கி பார்க்கிறதா? Oh, while these people are running and being busy with their own thing, this group of people are looking upon ஓ, me. இந்த மனுஷன் என்னை நோக்கி பார்க்கிறாரா? Oh, is this human looking at me? இந்த மகன் என்னை நோக்கி பார்க்கிறாரா? Oh, is this son looking at me? ஓ, இந்த மகள் என்னை நோக்கி பார்க்கிறாரா? Oh, is this daughter looking at me? நான் அவனை நோக்கி பார்க்கட்டு. And then let me look at him. நான் அவனை நோக்கி பார்க்கட்டு. And then let me look at him. அவர் ஒரு நேரம் உங்களை பார்த்தால் போதும். If he just looks at you once, it's enough. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைய தொடங்க. Your life will start to shine. பார்த்திமேயுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்தது. The life of Bartimaeus was shining. அவர் ஒரு நேரம் தான் நோக்கி பார்த்தார். He just looked at him once. அவர் நோக்கி பார்த்த பொழுது அவனுடைய குருட்டு தன்மை போனது. Just because he looked at him once, his blindness was healed. உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள் In the இருப்பார்கள். present times in the world, there are so many big merchants ஆனால் and அவர்களுக்கு billionaires. கர்த்தரை நோக்கி பார்க்க முடிகிறதில்லை. But they are not able to seek the Lord. எத்தனையோ கல்விமான்கள் There இருக்கிறார்கள். are so many educated people. மனுஷனுடைய காலிலே போய் விழுவார்கள். They will go and fell in the feet of the human. இந்திய பிரதமரை போய் பாருங்கள். If you go and have a look at the Indian Prime Minister, இவ்வளவு படித்த இந்தியர்கள் உலகத்திலே உண்டு. there are so many educated Indians all over the world. உலகத்திலே மூன்றாவது கோடீஸ்வரனே இந்தியாவிலே உண்டு. There's the world's third richest man is also in India. ஆனால் But இவர்களுக்கு எல்லாம் பிரதமர் the prime minister of all of these people, நிர்வாணமான ஒரு மனிதனிடம் போய் கீழே குனிந்து கொண்டு நிற்கிறார். he is going and bowing in front of a naked man. ஒரு நிர்வாண மனிதனிடம் போய் கும்பிட்டு கொண்டு நிற்கிறார். He is going and worshipping a naked man. ஏன்? Why? அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. Because his eyes have been closed. அவருடைய ஆத்மீக கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. Their spiritual eyes have been closed. அவர்கள் பார்ப்பதாக நினைக்கிறார்கள், ஆனால் குருடாய் இருக்கிறார்கள். They are thinking they are able to see, but they are really blind. அவருடைய இருதய கண்கள் திறக்கவில்லை. The eyes of their hearts did not open. Some people are educated. சில ஜனங்கள் Some படித்திருக்கிறார்கள். are aristocrats and they are well off in their lives. சிலர்கள் நன்றாக படித்து வாழ்க்கையை நல்லா But வாழ்கிறார்கள். their spiritual eyes are closed. ஆனாலும் அவர்களின் ஆத்மீக கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. That's why they are not able to look upon the Lord. அதனால் தான் அவங்களுக்கு தேவனை நோக்கி பார்க்க முடியாம They have the knowledge of the world, அவங்களுக்கு இந்த உலகத்தின் ஞானம் அதிகமா இருக்கிறது. but they don't have the knowledge of knowledge of God. ஆனாலும் தேவனின் ஞானம் அவங்களுக்கு இல்லை. Their spiritual eyes are closed. அவங்களின் ஆத்மீக கண்கள் But when மூடப்பட்டிருக்கிறது. you look upon him, ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி or when பார்க்கும் பொழுது, anyone look upon him, அப்படி இல்லாவிட்டால் யாரேனும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது their lives will be brightened. அவர்கள் வாழ்க்கை ஜொலிக்கும். Their lives will be enlightened. அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாகும். Their face will shine like the sun. அவர்கள் முகங்கள் சூரியனைப் போல பிரகாசமா இருக்கும். God will shine upon them. தேவன் அவங்க மூலமாக ஜொலிப்பார். God will shine upon them. தேவன் அவங்க மேலாக ஜொலிப்பார். One day God called Moses. ஒரு நாள் மோசே தேவன் அழைத்தார். மோசஸ், I always talk to you. நான் உன்னோடு எப்பொழுதும் கதைப்பேன். But one day ஆனால் ஒரு நாள் you have to come and climb this mountain. நீ இந்த மலையை ஏற வேணும். You have to climb on Horeb. நீ இந்த ஹோரேப் மலையை ஏற You have வேண்டும். to climb upon this Sinai. இந்த சீனாய் மலைக்கு மேலே நீ ஏற வேண்டும். And I will come and meet you. அப்பொழுது நான் உன்னை வந்து சந்திப்பேன். I will want to talk to you, Moses. நான் உன்னோடு பேச வேண்டும் மோசஸ். You usually come and talk to me. நீ என்னோடு எப்பொழுதுமே வந்து பேசுவாய். Wherever you are, I come and talk to நீ you. எங்க இருந்தாலும் நான் உன்னோடு வந்து கதைப்பது உண்டு. But tell these people ஆனால் இந்த ஜனங்களுக்கு சொல் that I am going to show myself to you. நான் என் உருவத்தை உனக்கு காட்ட போகிறேன். But none of these 4 million people should enter this mountain. ஆனாலும் இந்த 40 லட்சம் ஜனங்கள் இந்த மலைக்கு வரக்கூடாது. Only you நீ மாத்திரம் and Joshua should come. நீயும் ஜோஷுவா மாத்திரமே வர But வேண்டும். Joshua should stand in one position. ஆனாலும் யோசுவா அங்கே நிக்க வேண்டும் ஒரு இடத்திலே. But only you are entitled to come to the cliff. நீ மாத்திரமே அந்த மலையின் உச்சிக்கு வர அனுமதி உண்டு. Only you should come to the uttermost part of the நீ mountain. மாத்திரமே அந்த மலையின் உச்சிக்கு வர முடியும். Then I will come. அப்பொழுது நான் வருவேன். Moses was climbing for 40 days. மோசே 40 நாட்களாக அந்த மலையை 10 ஏறினான். days went past. 10 நாள் கடந்து சென்றது. He couldn't see God. அவனுக்கு தேவனை காண முடியவில்லை. 20 days he climbed. 20 நாட்கள் ஏறினான். He couldn't see God. அவனுக்கு தேவனை காண 35 முடியவில்லை. days. 35 நாட்கள் ஆனது. There was no God's presence. தேவனுடைய பிரசன்னம் இருக்கவில்லை. He would have just thought, oh, maybe it was an hallucination. அவன் நினைத்திருக்கலாம், ஓ இது என்னுடைய கற்பனை என்று. Oh, maybe it was my
lingering voice that had I heard, but it is not true. Where is God? He would have thought. அவன் யோசித்திருக்கலாம், எனக்கு அது கேட்டது எனக்குள்ளே ஏற்படுற ஒரு குரல் என்று, தேவன் இல்லை என்று. But 39 days went past. ஆனால் 39 நாட்கள் கடந்து சென்றது. On the 40th day, 40வது நாளிலே Moses was on the cliff. மோசே மலை உச்சியிலே He இருந்தான். was on the uttermost top place. அவன் மிகவும் உயரமான பகுதியிலே இருந்தான் அந்த மலையின். And then God came. அப்பொழுது தேவன் The வந்தார். verse says God went past Moses. இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் மோசே அருகாமையிலே சென்றார் என்று. Because if Moses have seen God face to face, he would have died. மோசே தேவனை முகத்துக்கு முகம் கண்டிருந்தால் அவன் அந்த இடத்திலே மரித்திருப்பான். Because he is almighty. ஏனென்றால் அவர் சர்வ He is more வல்லமையானவர். powerful and wondrous. அவர் மிகவும் அருமையான பலமான தேவன். He is a mighty, magnificent God. அவர் மிகவும் சர்வ வல்லமை நிறைந்த So what God did, he just passed by Moses. ஆகையால் தேவன் என்ன செய்தார்? தேவன் மிகவும் எளிதாக மோசேயை கடந்து சென்றார். But what happened? ஆனால் என்ன நடந்தது? When Moses came down after the interaction, அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மோசே அந்த மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு Moses' face was shining like the brightened sun. மோசேயின் முகம் இந்த சூரியனைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. When he saw God, his face started to shine. அவன் தேவனை நோக்கி பார்த்த பொழுது அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. උන්වහන්සේගේ මූණ දකින විටම උන්වහන්සේගේ අභිමුඛය තුල ඉන්න විටම when he looked at the Lord's face and when he was in the presence of the Lord itself, when he was in the presence of the Lord itself, Moses' face started to shine. அவனுடைய முகம் ஜொலிக்க ஆரம்பித்தது. When you are with God, when you have a close relationship with God, நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனோடு நெருங்கி உறவாடும் பொழுது, you will have a brightened face. உங்கள் முகமும் பிரகாசம் அடையும். You will not always cry. நீங்கள் எப்பொழுதுமே அழமாட்டீர்கள். You will not always be dismayed. நீங்கள் எப்பொழுதுமே தாழ்த்தப்பட மாட்டீர்கள். Why brother, why is your face like this? ஏன் சகோதரனே, ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்கிறது? Why is your face is like a mango? ஏன் உங்கள் முகம் மாங்காயை போல இருக்கிறது? Oh sister, why is your face is like a coconut? ஏன் உங்கள் முகம் ஒரு தேங்காயை போல இருக்கிறது? No laughter, like rambutan. ஏன் சிரிக்க மாட்டீர்கள்? ஒரு ரம்புட்டானை போல இருக்கிறது உங்கள் முகம். I'm sad. நான் சோகமா இருக்கிறேன். ஏன்? I don't know, but I'm sad. நான் அறியேன், ஆனால் நான் சோகமா இருக்கிறேன். You don't know why you are sad? உங்களுக்கே நீர் அறிய மாட்டீர் நீர் ஏன் சோகமா இருக்கிறீர் என்று. But Lord said rejoice. ஆனால் தேவன் சொல்கிறார் மகிழ்ந்து களிக்கூறு. Be cheer. எப்பொழுதுமே உற்சாகமாயிரு. Be cheerful. எப்பொழுதுமே உற்சாகமாயிரு. Because when God shines upon you, your face will be brighter. என்றால் தேவன் உங்கள் மீது பிரகாசமாய் இருக்கும் பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். See some people, they will have so much grievousness in them. சில மனுஷர்களை பாருங்கள், அவர்களுக்குள்ளே अनेक சோகங்கள் இருக்கு. But they will always smile. ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே சிரித்துக் They will கொண்டிருப்பார்கள். always laugh. அவர்கள் எப்பொழுதுமே சிரித்துக் When கொண்டிருப்பார்கள். God is with you, you will be shining. நீங்களும் தேவனோடு இருக்கும் பொழுது நீங்களும் பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்கள். But by looking at some people, you don't find God because they will always think. ஆகையால் நீங்கள் சில ஜனங்களை பார்த்து அவர்களுக்குள்ளே தேவனை காண முடியாது. Why am I living? இருப்பார்கள். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? Why am I living? That is a thought which comes from their face. அவங்க முகத்திலே வர அந்த சிந்தை என்ன என்றால் நான் ஏன் வாழுகிறேன்? Why am I living? நான் ஏன் வாழுகிறேன்? When you seek God, when you focus on Him, when you look upon Him, நீங்கள் தேவனை தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது your face starts to shine. உங்கள் முகம் பிரகாசம் அடையும். People will know. இந்த ஜனங்கள் அறிவார்கள். Oh, look at that person. ஓ அந்த நபரை பாருங்கள். Oh, he's a church goer. அவர் சபைக்கு செல்கிற நபர். See, this person has so much trouble. ஆகையால் இந்த மனுஷனை பாருங்கள், ஒரு अनेक பிரச்சனை இருக்கிறது. But look at him, he's happy. ஆனால் இவரை பாருங்கள், இவர் சந்தோஷமா Why? இருக்கிறார். That person looks upon the Lord. ஏனென்றால் அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். How come we give them so much trouble? நாங்கள் அவர்களுக்கு अनेक பாடுகளை கொடுக்கிறோம். This person is so cheerful. ஆனாலும் இந்த நபர் மிகவும் உற்சாகமா He's இருக்கிறார். very energetic to see God. இவர் எப்பொழுதுமே உற்சாகமாய் தேவனை தேடுகிறார். எப்படி? எப்படி? Because that person will be seeking God. என்றால் அந்த நபர் தேவனை தேடிக் கொண்டிருப்பார். That person will always sorting God. அந்த நபர் எப்பொழுதுமே தேவனை போற்றிக் கொண்டிருப்பார். Look upon him. அவரை நோக்கி பாருங்கள். Your face will start to shine. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். Moses just saw the shadow of the Lord. மோசே தேவனுடைய நிழலை மாத்திரமே கண்டான். But when he descended from the cliff, ஆனாலும் அவன் அந்த மலையை விட்டு இறங்கி வந்த பொழுது people couldn't see Moses' face. ஜனங்கள் மோசேயின் முகத்தை பார்க்க முடியவில்லை. People couldn't see Moses' face. ஜனங்களுக்கு மோசேயின் முகத்தை பார்க்க முடியவில்லை. The Bible says he was shining like the sun. வேதம் சொல்லுகிறது அவன் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தான் என்று. Just by looking the shadow of the Lord itself, if a person's face can shine more
brighter than the sun. தேவனுடைய நிழலை பார்த்து மாத்திரமே ஒரு மனுஷனுடைய முகம் சூரியனை விட பிரகாசமாய் ஜொலிக்க முடியும் என்றால், Why not your life will be shining? ஏன் உங்கள் வாழ்க்கைகள் ஜொலிக்க முடியாது? Because you look upon him every time. ஏன்னா நீங்கள் அவரை நோக்கி எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, The word says, கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், they looked upon the Lord. அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை, Their faces were not put to shame. அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், They were brightened. அவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. Their faces were brightened. பார்த்திமேயுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. The face of Bartimaeus was அந்த brightened. குருடனுடைய கண்கள் திறந்து அவனுடைய கண்கள் பிரகாசம் அடைந்தது. The blind man's eyes opened and his face was shining. வசனம் சொல்லுகிறது, அவன் கடந்து போகும் பொழுது கர்த்தரை துதித்துக் கொண்டே போனானா. The verse says, when he went away from the Lord, he was always praising the ஓ, Lord. என் கண்களை திறந்த ஆண்டவரை துதித்துக் கொண்டே போனானா. Oh Lord, he was always praising the Lord who opened his eyes. கர்த்தரை எப்பொழுதும் துதியுங்கள், Always praise the Lord. அப்பொழுது நீங்கள் அவரை மகிழ்விப்பீர்கள். And then you will make him rejoice. அவரை மகிழ வைக்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசிக்கப்படும். And when he rejoices, your faces will start to shine. நாங்கள் எதை பார்த்து வாழுகிறோம்? In which do we look and live? எங்கள் நோக்கம் யாரை நோக்கி இருக்கிறது? Where our intentions are? கடவுளை நோக்கி இருக்கிறோமா? Is it at the Lord? இல்லாவிட்டால் கடவுளை விட வேற எதையும் நோக்கி கொண்டே இருக்கிறோமா? Or are we focusing on anything other than சிலர் the கர்த்தரை Lord? விட மனுஷனையே நோக்கி கொண்டிருப்பார்கள். Some people always will look at the human more than the Lord. இந்த பிரதர் எனக்கு அதை செய்வார், Oh, this brother will do me ஓ this. அந்த சிஸ்டர் எனக்கு அதை செய்வார், Oh, that sister will do ஓ me அந்த that. மாமா அதை செய்வார், Oh, my uncle will do me ஓ that. அந்த பாஸ்டர் அதை செய்வார், Oh, that pastor will do me that. அந்த மேனேஜர் எனக்கு இதை செய்து தருவார், Oh, that manager will do me ஓ this. அந்த பிரதர் அந்த டைரக்டர் எனக்கு அதை Oh, செய்வார். that director, that brother will help me go through யாரை this. நோக்கி பார்க்கிறீர்கள்? Whom are you looking upon? மனுஷனிடம் எங்களுக்கு ஒத்தாசை வேண்டும், We need help from the human, ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்க. but always look upon the Lord. கர்த்தர் மனுஷனிடம் தயவை உருவாக்குவார். He will make human show you compassion, மனுஷனுடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கும். and then you will receive compassion in the eyes of human. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது When you look upon the Lord, அவர் தயவு உருவாக்குவார். He will create compassion, மனுஷன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். and then humans will help us. ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்க. So therefore look upon the Lord. சிலர் பயப்படுவார்கள். Some people will fear. ஐயோ இவ்வளவு பணம் தானே இருக்கிறது, Oh, I just have a few money. ஐயோ பணம் இல்லாவிட்டால் என்னை மதிக்க மாட்டார்களே, Oh, if I don't have money, people won't respect me. ஐயோ பணம் இல்லாவிட்டால் என்னை ஒருவரும் என்னை மதிக்க மாட்டானே. Oh, if I don't have money, none will respect me. பணத்தையே நோக்கி பார்ப்பார்கள். They will always be looking upon money, கர்த்தரை நோக்கி பாருங்க. but always look upon the Lord. அன்றன்றையானுடைய பாடு அன்றன்றைக்கு போதும் என்று சொன்னது போல ஆண்டவர், Just like Lord Jesus said, each day will have its own trouble. அன்றன்றையானுடைய பாடு அன்றன்றைக்கு போதுமாம். Each day's trouble will be enough for that day. அதே ஆண்டவர் உங்களை போஷிப்பார். And that same Jesus will guide you. அந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை போஷிப்பார். He will provide for your children. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை நடத்தி செல்வார். The Lord will guide your children. கர்த்தரை நோக்குங்கள், இந்த உதவி வந்து சேரும். Always look upon the Lord, and then this help will come to you. சிலர் படித்துக் கொண்டே இருப்பார்கள். Some people will always be எனக்கு studying. தெரிந்த ஒரு ப்ரொஃபசர், I know a professor. அவருக்கு 6 PhD She இருக்கிறது, has 6 PhDs. இன்னும் படித்துக் கொண்டு தான் இருக்கிறார். She is still studying. ஏன்? Why? பயம். Because she is fearing. அவர் சொல்றார், படிப்பு இருந்தா நான் எப்படியாவது இந்த உலகத்துல வாழ்ந்துருவேன். She will always say, if I have studies, I will survive in this world. இனி இப்ப 70 வயசு, இனி வாழ்ந்தா சரி ஏதோ வாழட்டும். She is now 70 years old. Let her live. ஆனா இப்ப 7வது PhD போயிட்டு இருக்கு. And now she is ongoing with her 7th PhD. அத வச்சு என்னத்த சொல்றது? பயம். She is fearing. ஐயோ படிப்பு இருந்தா நான் உழைச்சு வாழ்ந்துருவேன். Oh, if I have studies, I will somehow earn நீ money and live படிச்சிட்டே my இருக்க life. என்ன பிரயோஜனம் அதுக்கு மேல? If you just keep on studying, what's the use of that? மற்றவர்களுக்கு பிரயோஜனமும் பண்ண மாட்டாங்க. They will not be helpful for even the other people. கர்த்தரை நோக்கி பாருங்க, படிப்பு இயற்கையா வந்து சேரும். Look upon the Lord Jesus, and studies will come to you அந்த naturally. படிப்பு உங்களை வாழ உதவி செய்யும். And that studies will help you live. கர்த்தரை முதலாவது நோக்கி பாருங்க. Always look upon the Lord. அந்தஸ்து. Uh, ஒரு சகோதரனிடம் கேட்டேன், I asked a brother, எவ்வளவு சந்தோஷமா தைரியமா இருக்கிறீங்க பிரதர்? how are you so rejoicing and courageous? நாங்கள் 4 தலைமுறை ஜமீன்தார். He said, we have merchants for 4 generations. ஜமீன்தார்கள், அந்த ஊருடைய பெரிய காணியாட்சி வைத்திருக்கிறவர்கள். They are the merchants. They have the right of the whole. They have inheritance. They have inheritance அநேக all over their பூமிகளை village. வைத்திருப்பார்கள். They have lands all over their place. எங்களுக்கு 4 தலைமுறை நாங்கள் ஜமீன்தார், எங்களுக்கு அநேக சொத்து இருக்கிறது. We are merchants for 4 generations, and we have so many இன்னும் ஒரு assets. 10 தலைமுறைக்கான பணம், அந்தஸ்து, வசதி இருக்கிறது. We have money and facility for 10 generations. சொல்லி 2ஆம் வாரம் இறந்து போய்விட்டார். And after saying this, on the second week he died. 2ஆம் வாரம் இறந்து போய்விட்டார். On the second week he died. 43 வயது. He is 43 years old.
ஆனால் நல்லது, கடவுளை தெரிந்து கொண்டார் கடைசி நேரத்திலே ஆயினும். It's good because you got to know of the Lord Jesus at least in நாங்கள் his 10 end. தலைமுறைக்கு வாழுவோம் என்று சொன்னார். He said we will survive for 10 generations. 2 வீக்ஸ்ல அவங்களோட வைஃப் கால் பண்றாங்க, ஐயோ ஐயா அங்கிள் செத்து In போயிட்டார். just 2 weeks his wife called and said, "Ayo brother, my husband died." ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரியா, இன்னும் 2 மாதம் தான் போனது. Just 2 months passed from that incident. அவருடைய மகன், His son கால் பண்ணினார்கள் இந்தியாவில இருந்து. called from India. ஐயோ மகனுக்காக ஜெபிங்க. Oh, please pray for my son. அவருக்கு 23 வயது. He's of 23 years old. கேன்சர், He has cancer. லுகேமியா, He has leukemia. இரத்த புற்றுநோய் வந்து விட்டது. He has blood cancer. என்ன செய்வது என்று தெரியவில்லை. We do not know what we should do. இவனுக்கு ஏதாயினாலும் எங்கள் சொத்துக்கு யாருமே இல்லை. If something occurs to him, there's no one to take care of our அவருடைய wealth. ஒரே ஒரு பிள்ளை. He is our only son. ஆண்டவரிடம் கேளுங்க. Always ask the Lord. ஆண்டவரிடம் சொன்னோம். We asked, we told the ஆண்டவரிடம் Lord. கெஞ்சினோம். We begged the Lord. இன்றைக்கும் அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறார். Even today that man is alive. அவர் தங்கள் சொத்தையே நம்பி இருந்தால் இன்னைக்கு அவர் இறந்திருப்பார். If they would have always put their faith in the assets, they would have died. அந்த சொத்து சுகம் எல்லாம் அடுத்தடுத்து யாரோ வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. That's assets and that comfort someone else will நீங்கள் live. சொத்து சுகத்தோடு வாழ வேண்டும். You should live a comfortable life with your assets. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நோக்கி பாருங்க. But above all that, look upon the Lord. கர்த்தரையே நோக்கி பாருங்க. Always look upon the Lord. கர்த்தர் உங்கள் பிள்ளைகள், நீங்கள் கண் மூடினாலும் உங்கள் பிள்ளைகளை கைவிடாமல் நடத்துவார். Even if you close your eyes, the Lord will guide your children without forsaking you. உலகத்திலே மிகவும் பிரபல்யமான ஒரு மனிதன் என்று பார்த்தால் 15 வருஷத்துக்கு முன்பாக, Before 15 years, if you look at a very world famous person, அவரை கிராமத்திலும் தெரியும், even in the villages they know him. அரசியல்வாதிக்கும் தெரியும், Even the politicians know of that ஸ்டூடெண்ட்டுக்கும் person. தெரியும். Even a small students know about him. உலகத்துல எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் அவரை தெரியும். No matter who the person, wherever the world is there, he knows them. யார் அவர்? மைக்கேல் ஜாக்சன். Who is that person? He's Michael சொன்னார், எனக்கு Jackson. இருக்கிற பிரபல்யத்தினால் He said, with my fame, நான் 100 வருடமும் வாழுவேன். I can even live up to 100 years. 1000 வருஷமும் எனக்கு வாழ முடியும். I can even live up to 1000 years. பணம் உண்டு, I have money. அந்தஸ்துண்டு, I have my status. செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. I have influence. எந்த டாக்டர்ஸும் எனக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. Any doctors will treat me. உலகத்துல இருந்து வாலண்டியரா வந்து என்னைய பாப்பாங்க. People will volunteer and come and treat me. 50வது வயதிலே திடீர் மரணம். In his 50th age, he was மனுஷன் suddenly எப்படி dead. சொல்லக்கூடும் நான் இத்தனை காலம் வாழுவேன் என்று? How can man say, I will live until this time? பாருங்கள், இன்றைக்கு 3 சாட்சி சொன்னார்கள். கிருபமா சொன்னாங்க, எங்கள் தாயை உயிரோடு ஆண்டவர் காப்பாற்றினார் Look, என்று today they சாட்சி shared 3 testimonies. Kirmama said, my Lord saved my mother alive. அதே சாட்சி சாந்தி அம்மாவும் சொன்னார்கள். And that testimony, Amma Shanti also தங்களை shared. கிடைத்த நேரத்திலே கர்த்தரை வைத்தினால் எங்கள் ஆண்டவர் எங்கள் அம்மாவை வாழ வைத்தார். Because my Lord made my mother live. பிரதர் பாஸ்டர் டேவிட் ஒரு சாட்சி சொன்னார். And then Pastor David shared his testimony. ஐயோ படுக்கையிலே இருந்தார்கள். Oh, they were in bedridden. இன்றைக்கு உயிரோடு ஆண்டவர் காப்பாற்றினார். Even now the Lord has saved them யாரை alive. சொன்னார்கள்? ஆண்டவர் காப்பாற்றினார். Whom did they say? He said the Lord saved தியாகு him. வந்து சாட்சி சொன்னாங்க, கௌஷியம்மா சொன்னாங்க. And then Kaushiyama and the brother said their testimonies. ஆண்டவர் எங்களை உயிரோடு காப்பாற்றி வைத்தார். The Lord saved us alive. கர்த்தரை நோக்கி பாருங்க. Always look upon the Lord. கர்த்தரை நோக்கி பாருங்க. Always look upon the Lord. எல்லாவற்றையும் மாற்றுவார். He will change everything. எல்லாவற்றையும் மாற்றுவார். He will change நாங்கள் everything. காண்கிறோம், கேட்கிறோம், We are அனுபவிக்கிறோம். witnessing, we are experiencing, we are உலகத்தில் seeing. வருகிற படிப்பு, அறிவு, ஞானம், செல்வாக்கு எல்லாம் ஒரு அளவுதான். The world gives you studies, knowledge, and everything will be limited. கர்த்தரை நோக்கி பாருங்கள், எல்லாவற்றிலும் சிறந்திருப்பீர்கள். Always look upon the Lord and you will be raised in everything. நாம் ஒரு வசனத்தை வாசித்து முடிவு செய்வோம். Let us read one verse and finish. சங்கீதம் 57 அதிகாரம் 2வது வசனம். In the book of Psalms chapter 57 verse 2. சங்கீதம் 57:2. Psalms chapter 57 verse 2. மிகவும் அழகான ஒரு வசனம். It's a very wonderful verse. அந்த வசனத்தை பாருங்கள். Let us look at that verse. இவன் இப்ப முதலாவது நீங்கள் வாசித்தது ராஜாவான பொழுது சொன்ன வார்த்தை. First word you read was when he became a king. இவன் ராஜாவாகுவதற்கு முன்பதாக தாவீது, Before he became a king, David, அவனுக்கு 9 முறை கொலை மரணங்கள் வந்தது. 9 times he was attempted to be killed. 9 முறை 9 times அவனுக்கு மரணம் பக்கத்திலே வந்தது. death came close to him. அதிலே இந்த 57வது அதிகாரத்திலே சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இந்த பிராக்கெட்ல இருப்பதை வாசிப்போம். So let us read the superscripture on the 57th verse. அவனை ராஜாவாய் மாற்றுவேன் என்று சொன்ன சவுல், The Saul who said, I will change you as a king. அவனே அவரை கொல்ல தேடுகிறான். And now that person is against him. தன்னுடைய மகளை தாவீதுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த மாமன், Saul who gave his daughter to David.
married father-in-law of David. father-in-law of David. He wanted to assassinate David. அவன் தாவீதை கொல்ல Can முயன்றான். we read the superscription which is above the first verse, which is inside the bracket? தாவீது சவுலுக்கு தப்பியோடி, பாருங்கள், ஒரு கெபியில போயிருக்கான். இனி ராஜாவா வரப்போறவர். Look, the person who is going to be a king, எங்க ஒளிஞ்சு நிக்கிறாரா? where is he hiding? கெபிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறார். He's hiding inside a cave. கெபி என்றால் என்ன? What does a cave mean? சிங்கமோ கரடியோ புலியோ பதுங்குகிற இடங்கள். It's a place where the lion or a bear will try to hide itself. மலைப்பாம்புகள் பதுங்கி ஒளிந்து கொள்ளுகிற இடங்கள். There will always be mountain snakes also inside. ஆகவே இப்படி இருக்கிற இடத்திலே இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறானா? So while in a place like this, what is he saying? அவனுக்கு ஒரு எதிர்காலமே இல்லை. He does not have a future. கபியை விட்டு வெளியே வந்தால் கொன்று விடுவார்கள். If we come out of that cave, people will kill him. ராஜாவுடைய சேவகர்கள் சுற்றி நிற்கிறார்கள் மலைகளிலே. The king's people are around, surrounding the hill. மரணம், Death. மரணம் அருகே நிற்கிறது. Death is near to him. இருள், Darkness. வாழ்க்கையை சுற்றி இருக்கிறது. Darkness is around his life. கபி முழுவதும் இருளாயிருக்கும். The whole cave is dark. அவன் ஒளிந்திருக்கிறான். So therefore he is hiding சில there. நேரம் எங்கள் வாழ்க்கை இருளாக சூழ்ந்திருக்கும். At times our life will also be surrounded with எங்க darkness. திரும்பினாலும் இருள். Wherever you turn, you will see சரி, darkness. இங்கால திரும்பி போயிருவோமா? So let us go this way. இருள். Oh, there's darkness there. சரி, அதுல கொஞ்சம் லைட் தெரியுது, போமா. Oh, there's a small light in that side. இருள். There's darkness there. வெளியே வர முடியாத மரணம். There, if you can't come outside, there's death. மரணத்தின் இருள் ஒரு பக்கம். There's the darkness of death on one side. அந்தகாரத்தின் இருள் ஒரு பக்கம். There's the darkness of death on the other side. எல்லா பக்கமும் இருள். There's darkness all the time. கபிக்குள்ளே ஒளிந்திருக்கும் பொழுது So while hiding inside the cave, இந்த வசனங்களை சொல்லுகிறார். he's saying these words. கடவுள் பார்த்து விட்டார் அவனை. The Lord has saw him. He's going to be the next king. அவன் தான் அடுத்த ராஜாவாக போகிறான். But David doesn't know. ஆனால் தாவீது அறிய மாட்டான் அதை. Because the circumstances did not support him. ஏனென்றால் அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக Because the இருக்கவில்லை. darkness was covering him. அவனை சூழ்ந்து இருள் இருந்தது. Wherever he turned there was darkness. அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் இருள். There was no bright future. அவனுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இல்லை. But see the verse what he says. ஆனாலும் அவன் சொல்கிற இந்த வசனத்தை பாருங்க. Psalms 57 verse 2. சங்கீதம் 57 அதிகாரம் 2 வசனம். How confidently he is talking. என்ன தைரியமாய் அவன் பேசுகிறான். எனக்காக யாவையும் முடிக்க போகிற என் தேவனையே நோக்கி நான் கூப்பிடுவேன். I will always call upon my Lord. இதுதான் அவன் ராஜாவாக காரணம். This is the reason why he became the king. கபிக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லுகிறார். While he is inside the cave, he is saying, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற he who is going to complete everything on behalf of me. என் தேவனையே நோக்கி நான் கூப்பிடுவேன். I will always call upon my Lord. என் ஆண்டவரையே நான் நோக்கி I will கூப்பிடுவேன். always look closely upon my Lord. முதல் வசனம் வாசித்தீர்கள், என் தேவனையே நோக்கி நான் பார்த்தேன். The first verse you read, it said, I will always look upon my Lord. இந்த வசனம் சொல்றது என் தேவனையே நோக்கி கூப்பிடுவேன். This verse says, I will always call upon my Lord. தேவனையே நோக்கி பாருங்கள். Always look upon the Lord. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு விடுதலையும் இல்லை. On that time he had no remedy. அந்தகாரம் தான் சூழ்ந்திருக்கிறது. There's darkness around him. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும். Even in your life it might be the same. பணம் என்கிற அந்தகாரம். The darkness called money. சில நேரம் உங்களுக்கு தேவைகள் இருக்கும். At times you will have needs. ஆனால் அந்தகாரம் சுற்றி இருக்கும். But there will be darkness சில surrounding. நேரம் பிள்ளைகளுடைய எதிர்காலம். At times the children's future. என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? அந்தகாரம் சுற்றி இருக்கும். There's darkness. நோய்வாய்கள், வியாதிகள், வேதனைகள். Diseases, sickness and troubles. என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? அந்தகாரம் போல முடிவு காட்டப்பட்டு கொண்டிருக்கும். The end will be shown as darkness. தாவீது சொல்லுகிறான், David is saying, எனக்காக ஒன்று ரெண்டே அல்ல, not only 1, 2 just for me. எனக்காக ஒன்று ரெண்டு காரியத்தை முடிக்கிறவர் Just அல்ல. not one, he will not complete just 1 or 2 இதை things for செய்து me. தருவார், இதை செய்து தருவார், அதை செய்வார் என்றல்ல. It is not like he will finish this, he will finish that, he will finish that. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். He is who is going to என் finish everything தேவனையே for me. நோக்கி நான் I கூப்பிடுவேன். will always call upon my எனக்காக Lord. யாவையும் செய்து முடிக்க போகிறார். He who is going to complete everything for எனக்காக me. யாவையும்
He who is going to complete everything. கடன் பிரச்சனையா முடிக்க போவார். If you have a loan problem, பண தேவையா முடிக்க if you are போவார். in need of money, he is going to வீடு complete இல்லையா it. முடித்து Do you தருவார். not have a house, he will complete வாகனம் it. இல்லையா முடித்து Do you not தருவார். have your own vehicle, he will finish வெளிநாட்டு it. பயணங்களா முடித்து Do you தருவார். desire to go foreign countries, he will என்ன complete it. தடைகள் வேலை இல்லையா முடித்து Do தருவார். you not have a job, he will give you a remedy. வியாபாரத்திலே உயர்வா முடித்து Do you தருவார். want a higher position in your business, he will complete it for you. நோய்வாய் வியாதிகளிலே சுகமா முடித்து Are you தருவார். sickened by diseases, he will cure you. எனக்காக யாவையும் செய்து முடிக்க He போகிறார். is going, who is going to finish everything for எனக்காக me. யாவையும் செய்து முடிக்க He போகிறார். who is going to complete everything for என் me. தேவனாகிய கர்த்தரையே நோக்கி நான் I கூப்பிடுவேன். will always call upon my I Lord will Jesus. always call upon him. அப்பொழுதும் தேவனை I will கூப்பிடுங்கள். always call upon நான் him. அப்பொழுதுமே அவரையே கூப்பிடுவேன். I will always call upon the Lord who will fulfill all my needs. நான் அப்பொழுதுமே என் தேவைகளை சந்திக்கிறேன் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். Because I know he will fulfill it. ஏனென்றால் நான் அறிவேன் அவர் எனக்கு எல்லாத்தையும் It செய்வார். may delay. அது தாமதிக்கலாம். It may prolong. அது கொஞ்சம் கடந்து நாட்கள் It செல்லலாம். may be with obstructions. அநேக தடைகள் இருக்கலாம். But I am strongly and courageously tell my Lord will definitely fulfill. நான் பலப்பட்டு திடமாக சொல்கிறேன் என் தேவன் இதை செய்து எனக்காக முடிப்பார். யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனையே நோக்கி நான் I will கூப்பிடுவேன். always call upon the Lord who is going to finish everything for கர்த்தரை me. நோக்கி கூப்பிடுங்க. Always call upon the ஓ Lord. தெய்வமே, Oh God, எனக்கு இரங்கும். please be என் compassionate. கர்த்தாவே, Oh my Lord, என் பிள்ளைகளுக்கு இரங்கும். please be compassionate to my children. தெய்வமே, Oh God, என் சந்ததிக்கு இரங்கும். please be compassionate to my என் மனைவிக்கு generation. இரங்கும். Please be compassionate to my என் wife. கணவனுக்கு Please இரங்கும். be compassionate to my என் husband. பிள்ளைகளுக்கு இரங்கும். Please be compassionate to என் my தாயாருக்கு children. இரங்கும். Please be compassionate to என் my mother. தகப்பனாருக்கு இரங்கும். Please be compassionate to என் my சகோதர mother. சகோதரிகளுக்கு Please இரங்கும். be compassionate to my என் siblings. நண்பர்களுக்கு Please இரங்கும். be compassionate to my என் friends. அயலத்தாருக்கு இரக்கம் செய்யும். Please be compassionate to my neighbors. எல்லாருக்கும் நான் அறிந்த எல்லாருக்கும் இரக்கம் செய்யுங்க. Please be compassionate to the whoever I know. எனக்காக யாவையும் முடிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Always call the Lord who will finish everything for you. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை செய்தார். The Lord did that in the life of David. பாருங்கள், இப்ப நீங்க இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன்ல வாசித்தீர்கள். Look, when you read in that super scripture, கெபிக்குள்ளே ஒளிந்திருக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை. when he was hiding inside the cave, these words were uttered by him. கடைசி 34ஆம் சங்கீதத்திலே வாசித்தீர்கள். In the 34th scripture you read, நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தோம், we looked upon the Lord. நாங்கள் வெட்கப்படவில்லை. We were not put to shame. எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. Our faces was not put to shame. அதற்கு பதிலாக என்ன நடந்ததா? And instead of that, what happened? எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. Our faces were brightened. கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒருவனுடைய முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை. Not one of the person who looks at the Lord's face will be put to ஆகவே shame. தான் தைரியமாய் சொல்லுகிறோம், கர்த்தரை தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள். So that is why we courageously say, always seek the Lord, seek the Lord, ஒரு seek the Lord. நாளாயினும் ஆராதனை செய்ய ஓடி வாருங்கள். At least one day come to seek the Lord and worship. ஒரு நாளாயினும் குடும்பமாய் வாருங்கள். At least one day come as a family. ஒரு நாளாயினும் வந்து பாடி அவரை துதித்து ஸ்தோத்திரம் At செய்யுங்க. least one day come to the pulpit, sing and praise the Lord. நீங்களும் சேர்ந்து துதிக்கதான் எங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்து For you to கொண்டிருக்கிறார்கள். get along with us and praise the Lord, only our children are doing the எங்கள் ministry. ஊழியக்காரர்கள் நேரத்தோடு வந்து ஏன் ஒழுங்குகளை செய்கிறார்கள்? Why are ministers of God coming early and doing the நீங்கள் arrangements? கர்த்தரை நோக்கி பார்க்க ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி To தருகிறார்கள். prepare a way for you to seek the Lord. நீங்கள் அவரை பாடி துதிக்கும் பொழுது அவர் மகிழுவார். When you sing and praise the Lord, He will be rejoicing. நீங்கள் அவருடைய செய்திகளை கேட்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். When you listen to His news and message, He will be rejoicing. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தும் பொழுது அவர் மகிழுவார். When you accept it and when you put use of that in your life, He will be rejoicing. அவைகள் அவரை நோக்கி பார்க்க காரணமாய் இருக்கும். Those are the reasons which will make you look upon Him. அப்பொழுது உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. And then your faces will not be put to shame. அதற்கு பதிலாக நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். And instead of that, you will be shining. உங்களுக்கான யாவையும் அவர் செய்து He தருவார். will complete everything for you. உங்களுக்காக யாவை அவர் செய்வார். He will complete everything for you. எத்தனையோ பேர் உலகத்தை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போய் So many விட்டார்கள். people who have looked upon the world have been put to shame. நான் கண்டேன், ஒரு தாயும் தகப்பன், இந்த கதையை நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். I saw a mother and father. I have shared this story with you even அழுது before. கொண்டு வந்திருந்தார்கள் கவுன்சிலிங் நாளிலே. They came for me on the counseling day crying. மிகவும் மனம் படைத்தவர்கள், They are very rich people. மிகவும் செல்வந்தர்கள். They are merchants. துபாயிலே பிசினஸ் இருக்கிறது, They have a business in Dubai. கட்டாரிலே பிசினஸ் They இருக்கிறது, have a business in Qatar. இந்தியாவிலே பிசினஸ் இருக்கிறது, They have a business in India. இலங்கையிலே டீ எஸ்டேட் இருக்கிறது. They have tea estates in Sri பெரிய Lanka. பணம் படைத்தவர்கள். They are very rich people. பிள்ளைகளுக்கு 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 என்றே
தான் சொல்லுவார்கள். They will always keep saying for my children, for my children. You know my eldest daughter. உங்களுக்கு என்ன மூத்த மாலை அறிவீர். அப்படி இப்படின்னு பூஸ்ட் பண்ணுவாங்க. And then they will always you know my youngest son. நீங்கள் என்னுடைய இளைய மகனை அறிவீர்கள். அவர் வந்ததாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. And they will always keep boasting. You know finally what happened? கடைசியா என்ன நடந்தது நீங்கள் அறிவீர்களா? When age passed, வயது கடந்து சென்ற பிறகு they all these three children took all the properties to them. மூன்று பிள்ளைகளும் தங்களுக்கு அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். When they got married, அவர்கள் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு their wife and husbands, they all said, no, we need, take it to yourself. பிள்ளைகளின் கணவன்மாரும் மனைவிமார்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எல்லா சொத்தும் தேவை, நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். எல்லாத்தையும் எழுதுங்கள். With love they gave. அவர்கள் அன்போடு கொடுத்தார்கள். Parents gave all what they had. அந்த தாய் தகப்பன் தங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் கொடுத்தார்கள். Finally one day there was a dispute between daughter-in-law and these two parents. இறுதியாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஒரு சண்டை வந்தது. இந்த பெற்றோருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வந்தது. அந்த பெற்றோருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தது. They said, get out of our bungalow. அவர்கள் சொன்னார்கள், எங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். Mother said, daughter, do not talk like that. அம்மா சொன்னார், மகளே நீ இப்படி பேசாதே. You just came, you are only here with us for 5 years. நீ இப்போதான் வந்த, 5 வருஷமா தான் எங்களோட இருக்கிறாய். Now get out, this is my husband's house. இல்லை நீ இங்கே இந்த வெளியே செல், இது என்னுடைய கணவனின் வீடு. The mother said, no, it is not your husband, my husband's place this is. தாயார் சொன்னார், இது உன்னுடைய கணவனுடைய வீடு அல்ல, என் கணவனுடைய வீடு. We have already written, you have already given the assets to us. அவர் சொன்னார், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு இந்த எல்லாத்தையும் எழுதி வேண்டியது. Get out. வெளியே செல்லுங்கள். They said, no, wait till my son comes. அவர்கள் சொன்னார்கள், இல்லை என் மகன் வார வரைக்கும் நீர் இரு. He came. மகன் வந்தார். Wife went and complained. மனைவி போய் சொன்னார். Parents came and complained. தாய் தகப்பன் வந்து சொன்னார்கள் அவரோடு. But the husband said, அந்த கணவன் சொன்னார், Dad, தகப்பனே, Mom, அம்மா, please leave. இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். Please leave. இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். They went to the daughter's house. அவங்க மகளின் வீட்டை கடந்து சென்றார்கள். Daughter said, sorry, we can't accept you now. அந்த மகள் சொன்னார், உங்களை எங்களால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. Because that father was having a treatment in his leg and it was smelling. என்றால் தகப்பனுக்கு காலிலே ஒரு காயம் உண்டாகி அந்த காயம் துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருந்தது. He said, my children might get affected. அவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு இது தாக்கிவிடும் என்று. Dad, Mom, I hope you might understand. You will understand. தாய் தகப்பனே நீங்கள் அறிவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். They came to the younger son's place. அவர்கள் இந்த இளைய மகனின் வீட்டுக்கு போனார்கள். They saw them far. அவர்களை தூரத்தில் இருந்து They கண்டார்கள். saw their vehicle. அவர்களுடைய வாகனத்தை கண்டார்கள். They closed the door and said the security not to allow. அவர்கள் வீடுகளின் கதவுகளை சாத்தி. The children were so greedy. அந்த பிள்ளைகள் பேராசைக்காரர்களாக இருந்தார்கள். All these were gained by these parents. இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த தாய் தகப்பன் மூலமாக. They came direct to church. அவங்க சபைக்கு வந்தார்கள். They came and cried. அவர்கள் அங்கிடம் வந்து அழுதார்கள். They stayed in our home for the orphanage for 2-3 nights. அவர்கள் அநாத மடத்திலே 2-3 இரவுகள் செலுத்த கழித்தார்கள். But then after அதுக்கு பிறகு they have their own jewelry, they sold and they bought a new house. அவருக்கு தங்களுடைய நகைகள் இருந்தது, அதை விற்று புதிய வீடை வேண்டினார்கள். This is how the world will repay. இப்படித்தான் இந்த உலகம் உங்களுக்கு திருப்பி தரும். This is how mostly the world will repay. இப்படித்தான் மிகவும் இந்த உலகம் உங்களுக்கு Do திருப்பி not தரும். expect anything from anyone. வேறு யார்கிட்டயும் எதுவும் எதிர்பார்க்காதீர்கள். Just look upon him. எப்பொழுதுமே அவரை நோக்கி பாருங்கள். Just look upon God. எப்பொழுதுமே தேவனை நோக்கி பாருங்கள். Just look upon him. எப்பொழுதுமே அவரை நோக்கி Just பாருங்கள். look upon Jesus Christ. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். Look upon him and live your life. அவரை நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையை Your வாழுங்கள். faces will not put to a shame. உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. Instead your face will be shining like bright. அதுக்கு பதிலாக உங்கள் முகங்கள் பிரகாசமாய் இருக்கும். Your face will shine. உங்கள் முகங்கள் பிரகாசமாய் Your இருக்கும். face will be brightened. உங்கள் முகங்கள் ஜொலிக்கும். And God will fulfill all your needs. தேவன் உங்கள் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார். தாவீது சொன்னான், David said, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனையே நோக்கி. I will always look upon the Lord who is going to complete Can we everything read for in me. English and Tamil please? ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்க கேட்போமா? Psalms 57 verse 2. சங்கீதம் 51 அதிகாரம் 2 வசனம். Can we read please? வாசிக்க 57 கேட்போமா? in English louder. I cried out to him நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். who fulfills all my needs. அவர் என் தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தார். He will listen to all my supplications. அவர் என் பாடல் எல்லாத்தையும் கேட்பார். He will definitely fulfill all my needs. அவர் நிச்சயமாக என் காரியங்களை வாய்க்க I will பண்ணுவார். only look upon him. நான் அவரை நோக்கி பார்ப்பது How மாத்திரமே. much the world pride us. இந்த உலகம் என்ன செய்தாலும், How much the world boast about us. இந்த உலகம் எங்களை பற்றி எப்படி பேசினாலும், How much the world appreciate us. இந்த உலகம் எங்களை குறித்து எவ்வளவு நன்றாய் பேசினாலும், How much they boast. இந்த உலகம் எப்படி
எங்களை பத்தி பெருமை Put பேசினாலும் everything to the dump. எல்லாத்தையும் எடுத்து கீழே Put everything to போட்டுருங்க. the bin. எல்லாத்தையும் குப்பையிலே போட்டுருங்க. Put all the pride in the bin. எல்லா பெருமைகளையும் குப்பையிலே Put போட்டுருங்க. all these appreciation to the bin. எல்லா இந்த appreciationகளையும் குப்பையிலே போட்டுருங்க. Look upon him. அவரை நோக்கி Do பாருங்க. not believe in what you have. உங்களிடம் இருக்கிறதிலே நீங்கள் நம்பிக்கை Do not வைக்காதீர்கள். believe in humans. மனுஷன் மீது நம்பிக்கை Do not believe. வைக்காதீர்கள். You love them. நீங்கள் அவங்களை You நேசியுங்கள். care for them. நீங்கள் அவங்களை கவனித்துக் You கொள்ளுங்கள். respect them. நீங்கள் அவங்களுக்கு மரியாதை You கொடுங்கள். listen to them. அவங்க சொல்வதை கேளுங்கள். But just focus on him. ஆனாலும் அவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். Look upon him alone. அவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். Because so many people looked upon this earth and they were betrayed. ஏனென்றால் இந்த எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தை பார்த்துவிட்டு திரும்பி மறுதலிக்கப்பட்டார்கள். Yes, so many people have been betrayed. அநேக ஜனங்கள் மறுதலிக்கப்பட்டார்கள். கர்த்தரை நோக்கி பாருங்க. Always look upon the Lord. கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. Always pray and ask the Lord. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனையே நோக்கி கூப்பிடுவேன். I will always call upon the most high God who is going to complete everything for me. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will complete everything for you. எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்போமா, ஜெபம் செய்வோமா? Let us all close our eyes and stand up. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபத்துக்குள்ளாக கண்களை மூடி Let us stand up and always go through prayer. கர்த்தரை நோக்கி பாருங்க. Always look upon the Lord. கர்த்தரை நோக்கி பாருங்க. Always look upon the Lord. அதற்கான முயற்சிகளையும் எடுங்கள். And also make efforts for that. நீங்கள் நல்லா வருவதற்கான வேலைகளையும் செய்யுங்கள். Always make efforts for you to have a good நன்றாய் life. படியுங்கள். Always study well. நன்றாய் உழையுங்கள். Always work well. நன்றாய் வாழுங்கள். Always live a good ஆனால் life. கர்த்தரையே முக்கியமாக நோக்கி But பாருங்கள். always give speciality and importance to அவர் God. உங்களுக்கான யாவையும் செய்து தருவார். He will fulfill all your needs. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து He தருவார். will fulfill all your needs. தாவீது குகையிலே வைத்து சொன்னான். In the cave, David said, அந்தகாரம் சூழ்ந்த பொழுது சொன்னான், when the darkness surrounded him, he said, எனக்காக யாவையும் முடிக்க போகிற தேவனையே நோக்கி நான் I பார்ப்பேன். will always look upon the Lord who is going to fulfill all the அவரையே things for me. நோக்கி கூப்பிடுவேன். I will always call upon him. அவரையே நோக்கி I கூப்பிடுவேன். will always call upon him. கடைசியிலே சொன்னான், In the end, he said, நான் தேவனை நோக்கி பார்த்தேன், I looked upon the Lord. என் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. My face did not put to shame. என் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. My face was not put to shame. என் முகமோ பிரகாசம் அடைந்தது. My face was brightened. ராஜாவாக மாறினான். He turned into a king. நீங்கள் எவ்வளவுதான் உலகத்திலே உயர்ந்தாலும் Even if you are raised so much in the world, கர்த்தரையே நோக்கி பாருங்க. always look upon the இன்னும் Lord. இன்னும் கடவுள் உங்களை உயர்த்துவார். And then he will keep raising you இன்னும் up. இன்னும் உங்கள் சந்ததியை உயர்த்துவார். Even more and more he will raise your அவர் உங்களை generation. மேன்மையாக வாழ He வைப்பார். will make you live an exalted life. கர்த்தரையே நோக்கி பாருங்க. Always look upon the Lord. கர்த்தரையே நோக்கி கேளுங்க. Always ask upon the Lord. உங்களுக்கான யாவையும் அவர் செய்து He தருவார். will fulfill all your எனக்காக needs. யாவையும் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. செய்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, The Lord and say, எனக்காக யாவையும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. செய்து முடிப்பவரே, சொல்லுங்கம்மா இன்னொருக்கா, எனக்காக யாவையும். எனக்காக சபையார் எல்லாரும் let the whole church say, பலனாக சத்தத்தை எடுத்து பாடுங்க. sing strengthfully. பிள்ளையோடு சேர்ந்து பாடுங்க. Sing along எனக்காக the யாவையும். children. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமை, எல்லாரும் சொல்லுங்க, என் பாரங்கள். Let us all say, my burdens. எவ்வளவுதான் பாரம் என் வாழ்க்கையில இருந்தாலும் Even there are so many என் burdens in my ஆண்டவருடைய life, பாதத்தில் என் சுமைகளை இறக்கி வைக்க I will always bestow them upon the Lord's feet. இந்த ஆலயத்திலிருந்து எந்த சுமையும் தூக்கி போகாதீர்கள். Please do not carry out any burdens from this church. அவர் பாதத்திலே இறக்கி வைத்து விடுங்கள். Lay it all on his feet. இறக்கி வைத்து சபையார் பாடுங்க. Please, the whole church sing. உம் பாதத்தில் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இறக்கி வைத்தேன், எனக்காக யாவையும். எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளோடு Let us all sing along with the children. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. முடிப்பவரே,
எனக்காக யாவையும் உங்கள் என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் அவரிடம் வைத்து விடுங்க. Whatever the needs you have, place it all upon him. என் பாரங்கள், My burdens, என் சுமைகள் அப்பா, என்னால் சுமக்க முடியாத சுமைகள் I'm not able to carry this. ஏராளம் உண்டு அப்பா. I have so much, Father. என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், My child's future, வாழ்க்கையின் எதிர்காலங்கள், my life's future, என் பேர குழந்தைகளுடைய வாழ்க்கைகள், my grandchildren's future, என் பெற்றோருடைய வாழ்க்கைகள், my parents' future, என் சகோதர சகோதரிகளுடைய my வாழ்க்கைகள், siblings' future, என் உறவுகளுடைய my வாழ்க்கைகள், relatives' future. எத்தனையோ பாரங்கள் அப்பா. I have so many burdens, ஆனால் Father. எல்லாம் உம்முடைய பாதத்திலே இறக்கி வைத்து விடுகிறோம். But we are all putting them in your feet. உம்முடைய பாதத்திலே இறக்கி வைத்து We are laying விடுகிறோம். it all in your feet. எல்லாரும் Let us all say, எஸ் ஐயா, எல்லாரும் சொல்லுவோமா? let us all say, எஸ் ஐயா, உம்மைதான் அப்பா என் முன்னே. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, எஸ் ஐயா. let us all sing aloud. இவ்வளவுதானா வேலன் உங்களுக்கு? Can you only sing this much? உறுதியாக சொல்லுங்க, Say steadfastly, எஸ் ஐயா, yes, Ayah. உம்மைதான், Just because of you, உம்மைதான், only you, உம்மைதான். only you. எனக்காக claim it, claim it to yourself, எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்காக சொல்லுங்க. claim it in faith, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசத்தின் claim it that மூலமாக. Lord will fulfill all your needs. அப்பொழுது தேவன் உங்கள் சகல தேவைகளையும் Tell சந்திப்பார். him that Lord, I only look upon you. தேவனுக்கு சொல்லுங்க, நான் உம்மையை நோக்கி பார்ப்பேன். I need you, Jesus, in my life. தேவனே, நீர் என் வாழ்க்கையிலே வேணும் I ஐயா. need you, நீர் Jesus. என் வாழ்க்கையிலே வேணும். Only you, Father. நீர் மாத்திரமே. And you will look after my family. நீர் என் குடும்பத்தை பார்த்துக்கொள்வீர். You will look after the future. நீர் என் எதிர்காலத்தை You will look after பார்த்துக்கொள்வீர். the studies. நீர் படிப்புகளை You will பார்த்துக்கொள்வீர். look after the money problem. நீங்கள் பண பிரச்சனைகளை You will பார்த்துக்கொள்வீர். take away all the ignorance, Father. நீர் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடுவீர். I will only look upon you, நான் Jesus. உம்மை மாத்திரமே நோக்கி பார்ப்பேன். I will only look upon you, நான் Jesus. உம்மை மாத்திரமே நோக்கி I will only பார்ப்பேன். call upon you, உம்மை Jesus. நோக்கி மாத்திரமே I கூப்பிடுவேன். need you, நீர் Jesus. எனக்கு வேண்டும் தேவனே. Oh, Heavenly Father, I need ஓ you. பரலோகத்தின் பிதாவே, Oh, எனக்கு Holy வேண்டும். Spirit, I need ஓ you. பரிசுத்த ஆவியே, நீர் எனக்கு I need வேண்டும். you, I need you, I need you, நீர் Father. எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எஸ் ஐயா, Let us all say, Jesus. உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். Let us all say, எஸ் ஐயா, எஸ் ஐயா, உம்மை தானே அப்பா only you, Father, நிறுத்தியுள்ளேன். I have set in front of me. பரலோக பிதாவே, Oh Father of heaven, உமக்கு நன்றி ஐயா. we thank you, Father. உம்மையே நோக்கி பார்க்கிறோம், We only look upon you. உம்மையே ஊக்கமாய் நோக்கி பார்க்கிறோம் We அப்பா. look upon you closely, Father. எங்களுக்கு உறுதி உண்டு, We have the surety. நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். We will not be put to shame. உலகம் எங்களை நிந்திக்கட்டும், May the world criticize us. உலகம் எங்களை தூஷிக்கட்டும், May the world blaspheme us. உலகம் சொல்லட்டும் இவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு கடவுளை நம்பி ஓடுகிறார்கள் என்று. May the world say these people are believing one God and ஆனால் running. நாங்கள் உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்க்கிறோம். But we are looking upon you closely. நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் என்று எங்களுக்கு உறுதி உண்டு. We have the assurity that we will not be put to ஏய், shame. Why? உம்மை நோக்கி பார்த்த எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள். Why? Because whoever looked at you was brightened. உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவருடைய முகமும் பிரகாசம் The அடைந்தது. people who looked at you, their faces were brightened. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்பா. Their faces were not put to shame, இந்த Father. இடத்திலே இருக்கிறவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். The people who are gathered here are looking upon you. இவர்கள் உம்மையே
நோக்கி பார்க்கிறார்கள். They are only looking upon you, இவர்கள் Father. முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட போவதில்லை. Their faces will never be put to shame. ஒரு நாள் நீர் வெட்கப்படுத்த You மாட்டீரப்பா. will never make them put to shame, Father. உம்மையே நோக்கி பார்க்கட்டும். May they always look upon உம்மையே you. ஊக்கமாய் நோக்கி பார்க்கட்டும் அப்பா. ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி உம்மையாய் எல்லாரும் Let us all say, நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கப்பட உம்மையாய் வெட்கமடையேன். உமது முகப்பிரகாசம் your face's brightness முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. is reflecting on me daily, Father. சொல்லுங்க, Let us all say, உமது முகப்பிரகாசம் your face's brightness என் பிள்ளைகளிலே வீசட்டும். may it shine upon my children. எங்கள் எதிர்காலங்களிலே May வீசட்டும். it shine upon my future. என் தாய் மேலே May வீசட்டும். it shine on my mother. என் தகப்பன் மேலே May it வீசட்டும். shine on my father. என் கணவன் மேலே May it வீசட்டும். shine on my husband. என் மனைவி மேலே May வீசட்டும். it shine on my wife. என் பிள்ளைகள் மேலே வீசட்டும். May it shine on my என் children. சகோதரர்கள் மேலே May வீசட்டும். it shine on my children. எல்லா சபைகள் மேலே May it வீசட்டும். shine on every churches. எல்லா சபைகளும் உம்மையே நோக்கி பார்க்கட்டும். May all the services look upon you. எல்லா ஊழியங்களும் உம்மையே நோக்கி பார்க்கட்டும். May all the ministries look upon you. உம்மையே 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 நோக்கி பார்க்கட்டும் அப்பா. May they look upon only you, only you, only you. எல்லாரும் Let us all say, உண்மையாய் வெட்கமடைய truly I will not be put to shame. பாடுங்க. Let us all sing. எல்லாரும் Let us all sing. உம்மையே Only you. ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், Father, தகப்பனே, look upon you Jesus. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமது முகப்பிரகாசம் அப்பா. Your face's brightness. எல்லாரும் அப்படியே முழங்காலிலே இருப்போமா? Shall we all kneel down? எல்லாரும் முழங்காலிலே இருப்போமா? Shall we all kneel down? ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி Let us all humble ourselves in front of the Lord. தினமும் என்னில் வீசிரட்டும் அப்பா. May it shine upon me daily. உம்முடைய திருப்பாதம் தேடி வந்திருக்கிறேன் We என்று are சொல்லுங்க. seeking in your beautiful foot. பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைய இயேசுவே, கிருபை நிறை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்து I witnessed your love. அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே In the presence of the Lord. சமூகத்தில் தமது அன்பை கண்டடைந்தேன் ஐயா. I witnessed your love, Father. உம்முடைய அன்பை கண்டோம் அப்பா. We saw your love, Father, உம்முடைய சமூகத்திலே in your presence. சமூகத்திலே. சர்வத்தையும் ஆளுகிற சர்வலோகாதிபதியே, He who rules over the whole world, Father. ஜனங்களை நோக்கி பாருங்க. Look upon the people. அவர்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்தார்கள். They are here look to seek you. உம்மை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ Whoever looked upon you, அவர்களை உம்முடைய பிரகாசமான கண்கள் நோக்கி பார்த்தது. your shining eyes looked upon them. அப்பொழுது அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. And then their faces were shining. குருடர்கள் பார்வை The அடைந்தார்கள். blind received sight. செவிடர்கள் கேட்டார்கள். The deaf heard. ஊமைகள் பேசியது. The dumb spoke. மரித்தவர்கள் எழுந்தார்கள். The dead were resurrected. சர்வலோகாதிபதி அப்பா, You are the owner of the whole world, Father. பிரஜாபதியாகிய தெய்வமே, Oh Supreme Father, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். we are only looking upon you. உம்மையே நோக்கி We பார்க்கிறோம். are only looking upon you. எங்கள் குடும்பங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. Our families are only looking upon you. உலகத்தை நம்பின அநேகர் வெட்கப்பட்டு The போய்விட்டார்கள். people who believed the world were all put to shame. நாங்களோ உம்மையே நோக்கி பார்க்கிறோம். But we look
look upon you only. உம்மையே நோக்கி We பார்க்கிறோம். look upon you only. உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் With the people we look upon you. ஒரு நாளும் வெட்கப்பட We மாட்டோம் shall அப்பா. never be put to shame. நீர் எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வீர். You will make our faces brighter. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர். You will complete everything for நீர் us. எங்களுக்காக யாவையும் செய்து You முடிப்பீர். will complete everything for இதை us. நேரடியாக லைவிலே பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வீடுகளுக்குள்ளே In the houses of the people who are watching this directly in the இந்த live, இடத்திலே இருக்கிற உம்முடைய பிரசன்னம் கடந்து may செல்லட்டும். your presence go there. ஒவ்வொரு நாளும் அநேகர் சொல்லுகிறார்களே, Every day, so many people are ஓ saying, அந்த ஆலயத்தில் இருக்கிற பிரசன்னத்தை நாங்கள் வீடுகளுக்குள்ளே உணர்கிறோம். oh, we are feeling the presence which is in this temple. அதே பிரசன்னம் இன்றைக்கும் கடந்து May செல்லட்டும். that same presence go right now. நீரே அவர்களுக்கு காரணராயிருந்தார். May you be their Lord. உம்மையே அவர்கள் நோக்கி பார்க்கட்டும். May they look upon you. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. Bless all the family. கஷ்டம் கண்ணீரை மாற்றி அருளுங்க. Change their tears and problems. தேவைகளை சந்தித்தருளுங்க. Fulfill their needs. நீர் சகலருடைய இரட்சகர் அப்பா. You are the redeemer of all நீரே mankind. சகலருடைய இரட்சகர். You are the redeemer of அவர்களை everyone. இரட்சித்து ஆசீர்வதித்தருளுங்க. Please redeem them and bless உம்மை them. தேடி வந்தவர்களை Bless ஆசீர்வதித்தருளுங்க. the people who came in seeking for you. குடும்பங்களை ஆசீர்வதித்தருளுங்க. Bless their family. தேவைகளை சந்தியுங்க. Fulfill all their பரமன் needs. இயேசுவின் நாமத்தினால் In the name of the Supreme Jesus. ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. I pray, good Father. ஆமென். Amen. சகலரும் கைகளை உயர்த்தி Let us all raise our hands. சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து தேவன் இயேசு கிறிஸ்து துதி கன மகிமை எல்லாம் Praise, honor, glory, all. துதிகனம் மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். சிங்காசனையே சிங்காசனையே வரசிற்றினார். தேவேந்து ஜேசு கிறிஸ்து. ஸ்துதி பிரசன்சா மகிமை ஸ்ரீய. ஓ பலத்த புதனமே. பிதாவாகிய தேவனுடைய இரக்கங்களும் May the grace of God the Father குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் and the love of the Son of Jesus பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் and also the fellowship of the Holy Spirit உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. may it be with all of you forever. சமாதானத்தோடு கடந்து சென்று Go with peace சமாதானம் சந்தோஷத்தோடு and வருவீர்களாக. may you return with peace and தேவன் happiness. உங்கள் மேலே தன் முகத்தை பிரகாசிக்க செய்து May the God reflect His face upon you. உங்களை ஆசீர்வதிப்பாராக. May He bless you. ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. May you live a blessed life. பரமன் இயேசுவின் நாமத்தினால் உங்களை In the name ஆசீர்வதிக்கிறோம். of the Supreme Lord Jesus Christ, முழு name we சபையும் bless you. சொல்லுவோம். May the whole church say, ஆமென். ஆமென்.